பார்க்கிறோம். வேலைக்கு போறோம், கல்யாணத்துக்கு உண்டான விஷயங்களை பார்க்கிறோம். முன்னாடிலாம் இரு மனம் இணைந்தா திருமணம்னு சொன்னாங்க, பெரியவங்க சொன்னாங்களா இல்லைங்களாங்க? இன்னைக்கு இரு பணம் இணைந்தாதான் திருமணம். யாராவது இல்லைன்னு மறுத்துடுவீங்களா? மாத்திட்டாங்களா? 2 வீட்டாரோட பணமும் இணைந்தாதான் திருமணம். இனிமேல்லாம் வந்து இரு மனம் இணைந்தாலாம் திருமணம்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுறாருங்க பாவம். அந்த இருவருக்கு தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஒரு மாணவனுக்கு ஒரு மாணவிக்கு கல்வி செல்வம்னு பேர் வச்சிட்டான். என்னன்னு சொன்னா கல்வியை கூட செல்வம் ஆக்கிட்டாங்க. கல்வியை கூட செல்வம் ஆக்கிட்டான். கல்வி இது பக்கத்தில் இருக்குது, ரொம்ப தூரம் போவானா. ஐயா கிட்ட போய் நான் உங்கள் பள்ளிக்கூடத்து மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறேங்க, எனக்கு ஏதாவது பண்ணுவேன்னா 500 கட்டு ஒரு 5 எடுத்து டேபிளில் வைப்பா, அப்புறமா பேசுவோன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? வாழ்க்கை இதுதான். யதார்த்தத்துக்குள்ளே வாங்க, யதார்த்தத்தை இது பண்ணி பேசுங்க என்றைக்குமே. அதாவது கவிஞர்கள் அந்த காலத்தில் எல்லா இப்போ ஐயா பேசிட்டு போகும்போது சொன்னாங்க, ஜெயராமன் ஐயா சொன்னாங்க, பணமா பாசமா படம் வந்திருக்கு எல்லாமே ரைட்டு தாங்க. அவர் கூட எது வச்சுங்க பணம் எடுத்தாரு? பணம் எதை வச்சு எடுத்தாரு? பணத்தை வச்சு தான் எடுக்க முடியும். எல்லா டைரக்டரும் எல்லா ஆர்டிஸ்டும் வந்து நாங்கள் பாசத்துக்கு நடிச்சு கொடுக்குறோன்னு சொல்லுவாங்களா? யாராவது சொல்லுவாங்களாங்க? யாரும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழணும்னா பொருள் வேணும் கண்டிப்பாக. பொருளை தேடி தான் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஒரே வரியில் சொல்லிட்டாங்க, ஐயா ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம், கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை. ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நாம் இன்னைக்கு பணத்தை தான் நம்ம நாடி போயிட்டுருக்குறோம். ஒரு தாய் தந்தையரை காப்பாற்றணும். நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பது. அதாவது சந்தோஷமாக இருக்கலாங்க. நான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்றால் பணம் வேணும். 100க்கு 100% அந்த எண்ணம் இருந்தால் தான் முடியுங்க. காசு வேணும். அதாவது பசித்த வயிறோடு இருக்கிறவனை கேட்டு பாருங்க, பணத்தினுடைய அருமை புரியும். இந்த 3 பேருக்கு தெரியலீங்களா? ஐயா நடுவர் அவர்களே, பசித்த வயிறோட இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க, பணத்தினுடைய அருமை தெரியும். இந்த 3 பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணிட்டோம்? இல்ல ரொம்ப வேதனையா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. வாழ்க்கையில தேவையான விஷயம் பணம். பாசம் வந்து இருக்கும், பாசம் இருக்கும். பாசம் எது வரைக்கும் இருக்கும்? பணம் வேணுன்ற வரைக்கும் இருக்கும். 30 நாளும் உழைச்சிட்டு எங்கள் சிபி ராஜன் சார் இருக்கார்ல, அவர் பாருங்க கொஞ்சம். 30 நாளும் அவர் ஆஃபீஸுக்கு போய் உழைச்சிட்டு அவர் எம்டி கூப்பிட்டு, நீங்கள் 30 நாளும் நல்லா உழைச்சிங்க, 3/4 கிலோ பாசம், ஒரு 20 கிலோ அன்பு வச்சுருக்கிறேன், கவரில் போட்டு எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னால் போயிடுவாரா? பெரிய சண்டை ஆயிரும். ஏற்றுக்கிறீங்களாங்க? யாராவது பணம் இல்லாமல் அன்பு பாசத்துக்காக வேலை பார்க்க போகிறோமா? அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுக்கு பணம் தேவையா தேவையில்லையா? உங்கள் கைதட்டல் மட்டும்தான் நிறைவேற்றும். இதை புரியுதுங்களா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் பணம் தேவை. அன்பிற்கினிய இந்த பூங்காவினுடைய வளர்ச்சி, இதயத்தினுடைய துடிப்பு, புன்னகையின் மன்னன் நமது அண்ணன் ஜோசப் அண்ணாதுரை அவர்கள் சேர்மன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவர்களும் கைதட்டி ஆரவாரத்தோடு வரவேற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு சேர், இன்னொரு சேர் போட்டு தலைவர் மேலே இன்னொரு சேர் மேலே ஏற்றுருங்க. பாலா சார் ஒரு சேர் மேலே. பத்திரிகை உலகின் பகடவன், தமிழ்நாடு பிரஸ் அண்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸினுடைய மானிய தலைவர் அருமையன் சிவதமிழன் அவர்களை மேடை கலைக்கிறோம். நமது பகுதிக்காக
நமது பார்க்குக்காக அனைத்து நல்ல விஷயங்களையும் நமக்காக நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜோசப் அண்ணாதுரை அவர்களை வருக என்று வரவேற்று, ஐயா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க நம்ம ஜோசப் அண்ணனுக்கு. தப்பாக நினச்சிக்கிறீங்க, ஒரு பேர் மட்டும் சின்னதாக சொல்கிறேன்ட்டு. எதுக்கு நடத்தினாங்க தெரியுமா? பாசமாக வந்துட்டு போகிறான்றதுக்காக இல்லை, இந்த பார்க்குக்காக 21 லட்ச ரூபாய் ஒதுக்கி கொடுத்தாரு நடத்தினாங்க. இல்லையான்னு கேளுங்க, கேளுங்க. இங்கே இருக்கு இல்லை, அது ஒரு வகையான பாசம் தான். காரணம் என்னன்னுங்கய்யா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோங்கய்யா. நான் சொல்கிறது நல்லா தெரிஞ்சவங்க வீட்டு கல்யாணத்துக்கே போகிறோன்னு வச்சுக்கோ. நமக்காக பத்திரிக்கை வந்து தேடி வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. தெரிஞ்சவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போகிறோம். ஒரு BMW காரில் போய் நம்ம இறங்கணும்னு வச்சுங்களேன், வாங்க 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 வாங்க, அந்த வரவேற்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதே மாதிரி ஒருத்தர் பத்திரிக்கை வச்சுட்டு கால்நடையாக நடந்து போனா வாங்க வாங்க, அதான் இந்த வாங்க வாங்க வாங்கக்கும் வித்தியாசம் இருக்கு, இந்த வாங்க வாங்கக்கும் வித்தியாசம். ரொம்ப அனுபவிச்சு சொல்ற மாதிரியே தெரியுது பாருங்க. காரணம் என்ன தெரியுமாங்க? பணம் இருக்கிறவனா இந்த உலகம் கண்டிப்பா பாராட்டும் சார். அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறது எப்படின்னு தேடும். ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க சார். திரைப்பட நடிகர்களுக்காக போட்டோ எடுத்த கூட்டம் நம்ம, திரைப்பட நடிகர்கள் பின்னாடி போட்டோ எடுத்த கூட்டம் நம்ம. ஆனா அதே திரைப்பட நடிகர்கள் அம்பானி வீட்டு கல்யாணத்துல ஆனாங்களா இல்லையா? ஐயா உங்களை தான் எதிரில் இருக்கிற எல்லாரையும் கேட்கிறேன், அம்பானி வீட்டு கல்யாணத்துல ஆனாங்களா இல்லையா? எவ்வளவு கவனிச்சிருக்காரு பாருங்க. நம்ம எல்லாம் கல்யாணத்தான் பார்த்தா அதை ஆடுறத பார்த்துருக்காரு பாருங்க. அம்பானி வீட்டு கல்யாணத்துல ஒரு சூப்பர் ஸ்டார் ஆடுறாருங்க, 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற சூப்பர் ஸ்டார் ஆடுறாரு. காரணம் என்னன்னா, இவர் வாங்குற 200 கோடி அவருடைய டர்ன் ஓவர் வருஷத்துக்கு 2.5 லட்சம் கோடி. இங்க பணம் தாங்க பெருசு. பணம் இல்லைன்னா எந்த ஒரு செயலையும் இங்க நீங்க செஞ்சிட முடியாது. காரணம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயங்கள்ல தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும், தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், தன்னுடைய மகளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நான் சொல்றது எல்லாமே நல்ல இடம் நல்ல இடம் நல்ல இடம். நல்ல இடம்னு போனீங்கன்னா பணம் இல்லாமல் இங்கே எதுவும் நடக்காதுங்க. பாசத்தை வச்செல்லாம் எந்த ஒரு செயலையும் இனிமேல் செய்ய முடியாது என்று சொல்லி, அதே மாதிரி ஒரு பணக்கார வீட்டுக்கு போய் பாருங்கண்ணா, நீங்கள் உங்களை உட்கார வச்சுட்டு உபதேசம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் சொல்லுங்க? அவர் சம்பாதிச்சிட்டாரு, சம்பாதிச்சது நமக்கு சொல்லி கொடுப்பாரு. நீங்களும் சம்பாதிங்க, நீங்களும் நல்லா இருங்க. புரியுதுங்களா? பாசம் வந்து எப்படி தெரியுமா? பாசம் பணம் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு விளக்கம் மட்டும் கொடுத்துட்டு நான் இந்த நிறைவு செய்துக்கிறேங்க. பணம் அப்படின்றது ஒரு முழுமையான சிலை வடிவம் பெற்றது போல. ஐயா தயவு செய்து நல்லா தெளிவா எழுதிக்குங்க. பணம் என்பது ஒரு முழுமையான சிலை வடிவம் பெற்றது போல. பாசம் என்பது எல்லாத்தையும் செஞ்சுட்டு கண் இல்லாம ஒரு சிலையை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஐயா கண் இல்லாம ஒரு சிலை செய்ய முடியுமா? நடுவர் அவர்களை, கண் இல்லாம ஒரு சிலை செய்ய முடியுமா? கண் இல்லாம ஒரு சிலையை செய்யறதுக்கு சமம் உங்க பாசம். பாசம் தேவை. பாசம் ஒரு அளவுக்கு நின்றுடும். அதுக்கு மேற்கொண்டு அதை நடைமுறைப்படுத்த, அதை மக்களுக்கு உண்டாக்க, அனைத்து உலகினருக்கும் நன்மை பயக்க தேவை பணமே 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 என்று சொல்லி உட்கார நினைக்கிறது என் மிடுக்கு நடை. நான் சிறிது நேரம் பேசித்தால் நமது சிவராமன் அவர்கள் பேச்சுக்கு ஏற்பட்டுவிடும் தடை. நான் பெறுகிறேன் விடை. நன்றி, வணக்கம். இப்படி ஒரு முடிக்கும் போது இப்படி பாருங்க, பேசுற வரைக்கும் பேசிட்டு அடுத்தவங்க நேரத்தில் 2 நிமிஷம் சேர்த்து எடுத்துட்டு அற்புதமான கருத்து. இரண்டாவது மேடை அவருக்கு ஒரு சென்னையில் தமிழ்நாடு பிரஸ் அண்ட் மீடியா ஏற்படுத்தின மேடையில் அவர் பேசினார். அதற்கு அடுத்து ஒரு அற்புதமான மேடை அவருக்கு அமைத்து கொடுத்த நம்முடைய சேர்மன், எத்தனை சொன்னாலும் தகும், நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்குறாரு. அதான் ஒரு பெரிய விஷயம். நம்ம ஒரு சேர்மனை சந்திக்கிறதுன்றது பெரிய விஷயம். எளிமையாக சந்திக்கக்கூடிய புன்னகை மன்னன் நான் வச்ச பேர் அவருக்கு. எப்பயுமே நான் கோபப்பட்டு பார்த்ததில்லை. எங்கள் அண்ணன் ஈகா கூட இருக்கும்போது இருந்து சரி, இப்பவும் சரி, அவர் அணுகுகிற முறை, என்ன வேணும் உங்களுக்கு, இது உங்கள் பார்க்கு. ஒரு அன்னைக்கு வந்து சொல்லிட்டு போனார், என்னை மறக்கவே முடியல, இது உங்கள் பார்க்கு, உங்கள் பணம் கொடுத்துட்றேன் செஞ்சுக்கங்கன்ட்டு. 10 இன்னும் 10 யார் கேட்பா? எனக்கு நிறைய பார்க் இருக்குது, நிறைய வேலை இருக்குது, இது போதும் உங்களுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டமெல்லாம் தாண்டி போதுமா போதாதா என்று வாரி விளங்குகிற வல்லனாக நம்மோடு இருக்கிற அண்ணன் அவர்கள் ஏற்படுத்தி தந்த இந்த மேடை ஒவ்வொரு பேச்சாளனுக்கு ஒரு மகுடம் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து, இந்த நிகழ்ச்சியில் அழகாக பேசி இருக்கக்கூடிய பாலாஜி அவர்கள், பணம் எதுவரை செல்லும், பாசம் எதுவரை செய்யும், அதுதான் சொல்லியிருக்கார். பணமும் வேணும், பணம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது, உங்கள் பாசம் எதுவுமே செய்யாதுன்னு சொல்றாரு. நம்ம அவர் சொல்றதை அப்படியே எடுத்துக்க முடியாதுல்ல.
பணம் எதை செய்யும், பாசம் எதை செய்யும் என்பதற்கு இன்னொரு அணியினுடைய பேச்சாளராக அன்புக்குரிய சகோதரி சித்ரா ரஞ்சித் அவர்களை பாசமை என்று பேச அழைக்க உங்களோடு கரகோஷத்தோடு மேடை கிடைக்கிறோம். வாருங்கள். நல்ல தம்பி வாய்த்தான் ராமனுக்கு, நல்ல பிள்ளை வாய்த்தான் சிறு தொண்டருக்கு, அதுபோல நல்ல நடுவர் வாய்த்தார் இந்த பட்டிமன்றத்திற்கு என்று அமர்ந்திருக்கும் நமது நடுவர் ஐயா டாக்டர் சிவராமன் அவர்களுக்கும், உள்ளத்தில் மகிழ்ச்சியை வைத்து உதட்டில் புன்னையை வைத்து பேச வந்திருக்கும் என் அணி சகோதர சகோதரிகளுக்கும், உதயம் தியேட்டரில் இதயத்தை தொலைத்து தேவி தியேட்டரில் பணத்தை தேடிக்கொண்டிருக்கும் என் எதிரணி சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இரவு வானை அழகு செய்யும் விண்மீன்களைப் போல இக்கூட்டத்தை அழகு செய்து கொண்டிருக்கும் என் இனிய பாரத மக்கள் அனைவருக்கும் என்னுடைய குடியரசு தின வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தரணி என்னும் மூன்றெழுத்தில், புகழ் என்னும் மூன்றெழுத்து நிறைந்த தமிழ் என்னும் மூன்றெழுத்து அன்னை தமிழை வாழ்க என்னும் மூன்றெழுத்தால் வணங்கி எனது வாதத்தை தொடங்குகிறேன். நடுவரையா, வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சி தருவது பணமா பாசமா? அதாவது கல்யாணம் முடிந்த பெண்களுக்கெல்லாம் கழுத்தில் தாலி தொங்கும், கல்யாணம் முடிந்த ஆண்களுக்கெல்லாம் கழுத்தை தொங்குமா? நிறைய பேருக்கு தாலி இல்லம்மா, நல்லா பார்த்து சொல்லுங்க. செயின் தான் தொங்குது. அப்படி கழுத்து தொங்குனா கூட இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல வந்து கூட்டு குடும்பமா வாழ்ந்து வரங்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் பாசம் மட்டும்தான். கை தட்டுங்க, கேட்டு கை தட்டுங்க. எவன் வந்து ஒருவன் வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷப்படுவதற்கு பணம் தான் என்று நினைக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் திரும்பி பார்க்கும்போது சின்ன சின்ன சந்தோஷத்தையும் நல்ல நட்புகளையும் உறவுகளையும் இழந்து அவன் இந்த ஜென்மத்தில் பிறந்ததற்கு ஒரு 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 இதே இல்லாம அவன் வாழ்ந்ததே வேஸ்ட். ஒரு வாழ்க்கையே வந்து அவன் தொலைத்து விட்டான். இப்படி வாழ்க்கைனாதான் சந்தோஷம்னா என்னன்னு தெரியும், அந்த வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியல. இவங்க சந்தோஷத்தை பத்தி பேச வந்திருக்காங்க. ஐயா, அதாவது வள்ளுவன் சொல்லியிருக்கான், பொருளிலாருக்கு சரி அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரந்தளித்தற்று. எவன் வந்து ஒருத்தர் வாழ்க்கையில வந்து அவன் வந்து சந்தோஷம் இல்லாம இருக்கிறானோ, பாசம் இல்லாம இருக்கிறானோ, அவன் வந்து ஒரு வறண்ட பாலினத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு காஞ்ச மரம் வந்து தள்ளி விட்டு வளர்ற மாதிரி அர்த்தம். அவன் வந்து அந்த வீட்டுல பாசம் இல்லைன்னா அவன் வந்து அந்த வீட்டுக்கும் யூஸ் இல்லை, நாட்டுக்கும் யூஸ் இல்லை. இன்னும் உதாரணம் சொல்ல போனோம்னா, நம்ம அண்ணா வந்து ஐயாத்துறை அண்ணனை நான் இந்த மீட்டிங்ல 3 டைம் பார்த்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ அவங்க பேசும்போது என் மனைவி வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளிநாட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அடுத்த மீட்டிங்ல நான் அவங்கள பார்க்கும்போது என் மனைவி வந்து அடுத்த வாரம் வராங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க போயிருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த அவங்க பேசு அந்த வராங்கன்னு சொல்லும்போது, அதாவது ஃபியூஸ் பண்ண பல்ப் மாதிரி இருந்த அவங்க மனைவி வராங்கன்னு சொன்னாலும் 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி இருந்தது. சூப்பர் சூப்பர். அண்ணங்கிட்ட இல்லாத பணமா சொத்தா? ஆனா அவங்களுக்கு அதுல சந்தோஷம் இல்ல. தன் மனைவி ட்ரீட்மெண்ட் முடிச்சு வராங்கன்னு தெரிஞ்சதுலதான் அவங்களுக்கு சந்தோஷமே. 3வது மீட்டிங்ல அவங்கள பாக்குறப்போ அண்ணியோட வந்திருந்தாங்க. நான் தான் அவங்களுக்கு பொண்டாட போத்துனேன். அப்ப இதுக்கு காரணம் இதுல வந்து அவங்களுக்கு சந்தோஷம் எதுல வருது? பாசம் இருந்தா மட்டும்தான் சந்தோஷம் வருது. நம்ம கவுன்சிலர் என்ன அவங்களே சொல்லுங்க, மேடத்தை சொல்லுங்க. அவங்க வந்து நிறைய டைம் நான் எங்களை பானுமடத்தை பார்த்துருக்குறேன். ஆனால் நாசர் சார் இல்லாமல் பானுமடம் வந்ததில்லை, பானுமடம் இல்லாமல் நாசர் சார் வந்ததில்லை. நகையும் சலமும் போல 2 பேரும் எப்பவுமே ஒற்றுமையாக தான் வருவாங்க. இதுக்கு காரணம் பாசம் தான். சும்மா இருந்தவங்களை டென்ஷன் பண்ணி பாருங்க என்ன வேகம் வருது பாருங்க. பாலாஜி சார் இதுக்கு முன்னாடி பேசின எதிரணி டீம் பாலாஜி சார் சொன்னாரு, அதாவது 2 மனம் இணைந்தால் திருமணம் இல்லையா, 2 பணம் சேர்ந்தாதான் திருமணமா. அதனால தான் அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகாம போய் இருக்குது போல இருக்குது. இதை சொல்லவே இல்லை, இது சொல்லாம எவ்வளவு நேரம் பேசியிருக்காரு. அதே மாதிரி ஐயா பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொன்னாங்க, படம் எடுக்கிறதுக்கு பணம் இருந்தா பணம் இருந்தா மட்டும்தான் படம் எடுப்பாங்களாம். பணம் இல்லாம அவங்க படம் எடுக்க முடியாது. கரெக்ட் தான். ஆனா அந்த படமும் எதை வச்சு எப்படி எடுக்கிறாங்க? பாசலாமே எடுக்கிறாங்க. அந்த படத்துல ஒன்லி பணம் மட்டும் தான் காட்டுறாங்களா? பாலாஜினா பாசத்தை காட்டலையா? விட்டுருங்கம்மா பயந்து போய் ஒளிஞ்சு உட்கார்ந்து இருக்காது. ஐயா பாசம், இப்போ நான் வந்து பாசத்தை வீட்டில் நான் என் பையனை பற்றி நான் சொல்லணும். நான் அவங்ககிட்ட கேட்டேன், நான் ஒர்க் பண்ணுறேன், நானும் ஆஃபீஸ் பண்ணேன். பணம் வந்து வாழ்க்கையில் முக்கியம் தான், அதுக்காக பணமே
வாழ்க்கைங்கிறது சொல்ல முடியாது, பாசம் தான் முக்கியம். நான் ஆஃபீஸ் போயிட்டு வருவேன், என் பையன் வந்து என்கிட்ட என்னை பார்த்த உடனே கட்டிப்பிடிப்பா, முத்தம் கொடுப்பா, எல்லாம் செய்வான். நான் அவங்ககிட்ட வந்து உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா தங்கம் அப்படின்னு கேட்டால் அவன் வந்து சொல்லலை, அப்பா இருக்காரு அம்மா இருக்காருன்னு சொல்லிட்டு மெதுவா. அவனுக்கு தெரியும் எது சொன்னாலும் பிரச்சனை ஆயிருன்னு தெரியும். நல்ல உஷாரான புள்ள தான் அவன். ஒன்று மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும். பக்கத்துல வந்து தானே காதுக்குள்ள தானே சவுண்டா சொன்ன அப்பா அர்த்தம் கூடாதுல்ல, அதனால சரி அம்மாவை எவ்வளோ பிடிக்கும் குழந்தைகிட்ட கேட்டால் நீங்கள் குழந்தை என்ன சொல்லுவோம், இவ்வளோ பிடிக்கும் இவ்வளோ பிடிக்கும் இவ்வளோ பிடிக்கும்னு சொல்லுமா. ஆனால் என் பையன்கிட்ட வித்தியாசமாக சொன்னான். என்ன அப்படி என்ன சொல்லியிருப்பான்னு வச்சிங்கன்னா, அம்மா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா ரோம் ஒரு 1 வீக் கழிச்சு பாவ சொல்கிறேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படி புரிஞ்சுதான் உங்களுக்குலாம். அப்படி சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ எனக்கு எவ்வளோ கோடி கணக்கில் காசு கிடைச்சாலும் எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கவே செய்யாது சொல்கிற வார்த்தை எனக்கு. சார் மணி இப்போவே பெல்லடிச்சிட்டாங்க, பாசத்துக்கு பேச நிறைய டைம் இருக்குது, நிறைய தேவைப்படுது. ஆனால் சார் பெல்லடிக்கிறாங்களே, சீக்கிரம் பேச சொல்லி. அப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு இது சொல்லணும். காமராசர் வந்து முதலமைச்சராக இருந்த டைமில் ஒரு 8 அமைச்சரை வச்சு அவர் வந்து தமிழ்நாடு ஆண்டுட்டு இருந்திருந்தார். அப்போ வந்து அவருக்கு நம்ம வி.கே. ராமசாமி, ஆக்டர் வி.கே. ராமசாமி எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு டைம் வந்து விருதுநகரில் ஒரு மேரேஜுக்கு போயிருந்துருக்கிறாரு. அப்போ வந்து காமராசரையோட அம்மா அந்த திருமணத்திற்கு வந்திருக்காங்க. சரி நம்ம முதல்வரோட அம்மாச்சே, சரி அவங்கள பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான பழங்கள்லாம் வாங்கிட்டு அவங்கள பார்க்கும்போது சொல்லியிருக்கிறாரு, அம்மா நான் வந்து சென்னையில் இருக்கிற அம்மா அப்படின்ட்டு. அப்படியாயா, நீ சென்னையில் என்ன பண்ணுற அப்படின்ட்டு. நான் வந்து இப்போ சும்மா படம் நடிச்சிருக்கேம்மா அப்படின்ட்டு. அப்படியாயா, என் பையன் சென்னையில் தான் இருக்கிறான், அவனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க ஐயா. ஐயா ஒரு நிமிஷம், நல்லா பார்த்துக்கங்க ஐயா அப்படின்ட்டு. அதுக்கு அந்த வி.கே. ராமசாமி சொல்கிறாராம், தமிழ்நாட்டையே நல்லா பார்த்துக்கிறதே அவர் தான், அவரை நான் போய் நல்லா பார்த்துக்கணுமா. அது தாங்க தாய் பாசம். அந்த தாய் பாசத்தை எவ்வளோ கோடிக்கணக்கு காசு கொடுத்தாலும் அதை வாங்க முடியுமா? ஆகவே வந்து பாசத்துக்கு மட்டும்தான் நீங்கள் பாசம் மட்டும்தான் வெல்லும் என்று தீர்ப்பளித்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நடுவர் அவர்களே. நன்றி, வணக்கம். அருமை, அற்புதமான பேச்சு. இதுதான் முதல் மேடை, அதான் ஒரு பெரிய விஷயம். இதுவரைக்கும் அவங்க மேடை ஏறி பேசலை. நம்ம இப்போ அந்த லிஸ்ட் எடுக்கும்போதே நிரஞ்சன் சார் சொன்னார் இங்கேருந்து ஒரு மேடை பேசுவாங்கன்னு. நாங்கள் கூட கொஞ்சம் யோசனை பண்ணோம் எப்படி பேசுவாங்களான்னு. தொடர்ந்து 1 வாரம் பரீட்சை எழுதுறதுக்கு உண்டான பலன் மேடையில் வந்துருச்சு. அதான் ஒரு பெரிய விஷயம். அந்த பேச்சுக்களுடைய சாரம், பேசின விதம் என்ன வேற மாதிரி இருக்கலாம், ஸ்பீடாக இருக்கலாம். சாரம் என்பது பாசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது வாழ்க்கை, அதான் கொண்டு போகிறாங்க. இது தமிழகத்தினுடைய ஆட்சி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், பணத்தை நோக்கி நகரவில்லை, பாசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்குது. யார் வேணாலும் சிஎம் பார்க்கலாம், வைசிஎம் பார்க்கலாம், அந்த அளவுக்கு. அதுதான் நடக்கின்ற நல்லாட்சியாக இங்கே சொல்லிக் கொண்டு இருக்கிற இந்த நேரத்திலே பாசம் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும், பாசம் ஒரு மனிதனை பல நாள் வாழ வைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்படியே வச்சுக்க முடியுமா? சரி, அவங்க சொல்லிட்டாங்களே, சித்ராம்படம் சொன்னதோட விட முடியுமா? இன்னொருத்தர் எழுதுறாரு, நான் கவிதை மட்டும்தான் படிப்பேன், நான் பட்டிமன்றம் பேச போறேன்னு சொல்லி பேசக்கூடிய பொறியாளர் அன்பு சகோதரர் கதிரவன் சார் அவர்களை பணமே என்கின்ற பேச அன்னைக்கு அன்போடு அழைக்கிறேன். டிசி பார்க்கினுடைய இன்னொரு தூண். அகத்தியன் கண்ட அமுதமொழி, அமிழ்தனும் இனிய மொழி, உலகத்தின் முதல் மொழி, தரணி போற்றும் நம் மொழி, கடவுளே இறங்கி வந்து சங்கம் அமைத்து வளர்த்த மொழியாம் நம் தாய்மொழியை விளங்கி. சூப்பர் சூப்பர் சூப்பர். மக்கள் பணியே மகேசன் பணி என்று ஓயாமல் உழைத்து மக்கள் பணி செய்து கொண்டிருக்கும் எங்கள் மண்ணின் மைந்தன் ஜோசப் அண்ணாதுரை அவர்களே, சுசீலா பானு அவர்களே, நாசர் அவர்களே, சிறப்பு விருந்தினர் சிவ தமிழர்கள் அவர்களே, 1000 பட்டிமன்றங்கள் கண்ட பகுத்தறிவு பகலவன் சொல்வேந்தன் டாக்டர் எங்கள் நடுவர் சிவராமன் ஐயா அவர்களே, ஞாயிற்றுக்கிழமையே ஆனாலும் டிவியின் முன் உட்காராமல்
நல்ல தமிழை ருசிப்பதற்காகவும் ரசிப்பதற்காகவும் இங்கு வருகை தந்திருக்கும் டிசி பார்க்கின் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பாசத்தின் வேசக்கதைகளை பெருமையாகவும் அருமையாகவும் பேசி அமர்ந்திருக்கும் சித்ராவுக்கு பொறுமையாக என்னுடைய பதில். இதுவரைக்கும் வேஷமா? பாசத்தின் அளவுகோலை நிர்ணயிக்கிறதே பணம் தான். ஒரு வீட்டில் ஒரு விருந்தாளியா BMW ஒருத்தர் வந்தார்னா ஓடி போய் அவரை வந்து வாசப்படியிலிருந்தே வரவேற்கிறதும், இன்னொரு பணக்காரர் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் வந்தாருன்னா அவரை போயிட்டு டீ கொடுத்து நல்லா உபசரிக்கிறதும், அதே உங்க உறவுக்காரர் ஒரு ஏழையா இருந்தா எத்தனை பேர் உங்களுக்கு வந்து ஒரு உறவுக்காரர் வந்திருக்காருமா வாசல்ல நிக்கிறான்னு சொன்னா அவங்க கேட்கிறான் பிச்சைக்காரன்னு சொல்றதும் அதே உங்க உறவு தான் சொல்லுது. இல்ல வெளியில போயிட்டேன்னு சொல்லிடுவாங்க. இப்படி எல்லாம் நாங்க வெளியில வேலை இருக்கு அதான் சொல்லியிருக்கான், காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாடா. கடவுளுக்கு தெரிஞ்சது கூட இந்த 3 பேருக்கு தெரியல. நடுவர் அவர்களே, தெரியாம தானே வந்து உட்கார்ந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தங்கிட்ட அதிக பணம் இருந்துச்சுன்னா அவனுக்கு வளர்ச்சியை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே ஒருத்தனுக்கு ரொம்ப அதிகமா பாசம் கொடுத்துச்சுன்னா அவன் கற்பனையில உருண்டு அவன் பேசுற பேச்சை பார்த்து மற்றவங்க அவனை பைத்தியம் தான் இந்த உலகம் சொல்லுது நடுவர்களே. ஆனா பணம் ஒருத்தன் பாக்கெட்ல இருந்துச்சுன்னா காந்தி தாத்தா எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காரோ அது மாதிரி அவனும் சிரிக்கிறான், அவன் குடும்பமும் சிரிக்குது. பணத்தால யாரும் வீழ்ந்தவனே கிடையாது. ஆனா உங்களுடைய பாசம் மோசம் பண்ணும், உங்களுடைய பாசம் என்ன உங்க உறவுகளை சீர்குலைக்கும். அதான் அந்த பாசம். இன்னைக்கு அதான் நடக்குது. இன்னைக்கு எத்தனை குடும்ப உறவுகள் குடும்பமா இருக்கு? இல்ல 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 ரொம்ப பாசம் வச்சு அப்படிதான் நடக்கும் போல இருக்கு. வள்ளுவன் அழகா சொல்லியிருக்கான், இல்லாரை எல்லோரும் எல்லுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. என்ன சொல்றான்னா, ஒருத்தங்கிட்ட பணம் இருக்கு, ஒருத்தங்கிட்ட வந்து பாசம் இருக்கு, குணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா அவன்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா இந்த உலகம் வந்து அவனை வந்து மதிக்காது. அதான உண்மை. நேற்றைக்கு வந்து வாலி சொல்லியிருக்கா, காசே தான் கடவுளடா, கடவுளுக்கே தெரிய மாட்டான்றான். அது உங்களுக்கு தெரியல, படிக்கணும்ல. இன்னொன்று நடுவர்களே, இப்போ ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போறான், ஒரு இளைஞன் எதுக்காக போறான்? பாசம். அங்க போயிட்டு பாசம் வந்து நம்ம நாட்டில் கிடைக்காத ஒரு பாசம், வெளிநாட்டில் போயிட்டு பாசத்தை எப்படி நான் வந்து பாசமா என் குழந்தைகிட்ட இருக்கிறது, பாசமா அப்பா கிட்ட இருக்கிறது கத்துக்கிறதுக்காக போறான். பணம், எல்லாம் பணம். தான் வீட்டில் கல்யாண வயதில் இருக்கும் தன் அக்காவுக்கு பணம் தேவைப்படுகிறது, தன் தங்கைக்கின் படிப்பிற்கு பணம் தேவைப்படுகிறது, தன் தாய் தந்தைக்கு மருத்துவ உதவிக்கு பணம் தேவைப்படுது. அதனால தான் அவன் போறான், பணத்தை சம்பாதிக்க தான் போறான். நான் முத்துக்குமார் அருமையா சொல்லியிருக்கான் நடுவர்களே. ஒவ்வொருத்தனுக்கும் 2 கதை இருக்கு. அவன் வாழற கதை, அவன் வாழ்வின் கதை, வாழ நினைக்கும் கதை. நீங்க பாசத்தை ரொம்ப அதிகமா இருந்தீங்கன்னா நீங்க வாழற கதை மட்டும்தான் உங்களோட உங்களுக்கு பின்னாடி வர சந்ததிகள் படிக்கும். ஆனா உங்கள் உழைப்பால் பணத்தை சம்பாதித்து நீங்கள் வாழ நினைத்த வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா அதுதான் உங்க சந்ததிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். வாழ்க்கையிலும் வண்டிக்கு பெட்ரோலே பணம் தான் தலைவர்களே. பெட்ரோலே பணம் தானா? எப்படி டெக்னிக்கல் வருது பாருங்க. வாழ்க்கைக்கு பெட்ரோல் பணமா? ஒருத்தங்கிட்ட பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா உறவு சொல்லிட்டு வருவான். ஒருத்தங்கிட்ட பணம் அதிகமாக இருந்தா உறவு சொல்லிட்டு அண்ணேன்னு வருவான், ப்ரோன்னு வருவான். ஆனால் உங்கள் குடும்பத்தில் பணம் இல்லாத ஒருத்தனை நீங்க தானே ஒதுக்கி வைக்கிறீங்க. இல்லை, நான் நிறைய நாள் பார்த்துருக்கேன். ஒரு 10 பேர் அவர் கூட சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம் தெரியல, இப்போதான் தெரியுது பணம் இருக்கு. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு பையன் வீட்டுக்கு போறீங்க, பொண்ணு வீட்டில் என்ன கேட்குறாங்க? பையன் எவ்வளோ பாசமாக இருப்பாரு,
பையன் எவ்வளோ குணமாக இருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல பையன் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, பையனுக்கு நிரந்தரமா வீடு இருக்கா, பையனுக்கு வந்து நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறான்றத மட்டும் தானே பார்க்குறீங்க. எவ்வளோ போடுவாங்க, அதனால தானே வந்து பிள்ளை வீட்டில் அங்கே பார்க்குறாங்க. பணம் தானே இன்னைக்கு எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதே பணம் தான். இன்னைக்கு அத்தியா பணத்தை அவங்க பாசத்தை வச்சு பால் பாக்கெட் கூட வாங்க முடியாது நடுவர் அவர்களே. அந்த பால் பாக்கெட்டை வாங்குறதுக்கும் காசு தான் தேவைப்படுது. சேர் ஒன்று நீங்க உங்க பாசத்தை வச்சு உங்க குழந்தைக்கு நிலாச்சோறு தான் ஊட்ட முடியும். ஆனா நாங்க எங்க குழந்தைகளுக்கு நிலாவில் போயிட்டு எப்படி உங்களுக்கு நிலாவில் போயிட்டு சாப்பிடலான்றத சொல்லி கொடுப்போம், அறிவியல் சொல்லி கொடுப்போம். அருமை அருமை சூப்பர். உங்கள் பாசம் வந்து பழைய கதை. இந்த பாசத்தை வச்சுட்டுலாம் இன்னைக்கு வந்து வாழ்க்கை வண்டியை ஓட்டவே முடியாது. பணம் வந்து 10 செய்யும் சொல்றாங்க தலைவர்களே. இப்போ 11 செய்யும். 10 இல்ல 10,000 கூட செய்யும். ஒரு ஏழை பசியின்றி தன் வீட்டில் இருக்கும் ஏழையின் வாழ்வில் மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த பணம். ஒரு பிசினஸ் ஃபெயிலியர் ஆகி நடிஞ்சு ஒடிஞ்சு உட்கார்ந்து தன்மானம் இழந்து உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு பணம் தன்னம்பிக்கையை கொடுத்து சிகரத்தை தூக்கி விடும். அதான் இந்த பணத்தோட மகிமை. கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சுக்கிற நடுவர்களே, அன்னை தெரேசா 1000 பேருக்கு அன்பாக முதியோர்களுக்கும் சிறியவர்களுக்கும் அவ்வளோ நற்சேவை செய்த அன்னை தெரேசாவுக்கு பண உதவி தானே தேவைப்பட்டது. அவங்க எல்லாருக்கும் மருத்துவ செலவு செய்யறதுக்கு, அவங்களுக்கு உணவு போடுறதுக்கு. அதனால இன்றைய காலகட்டத்தில் தலைப்பு அதுதான். சித்ரா மேடம் கூட தப்பா பேசிட்டு புரிஞ்சுக்கிட்டு தாய் பாசமா பணமான்னு பேசுனாங்க. அது இல்லை தலைப்பு பணமா பாசமா. இன்னைக்கு பணம் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. பணம் தான் இன்னைக்கு வந்து மூலதனம். ஆகையால் நடுவர்களே, வாழ்க்கைக்கு பெரிதும் மகிழ்ச்சி தருவது பணமே 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 என்று சொல்லி நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி தெரிவித்து வணக்கம். அற்புதம் அற்புதம். நீங்க பார்த்தீங்கன்னா இவரும் கன்னி பேச்சாளர் பாருங்க. முதல் மேடையிலேயே மேடம் ஒரு பேச்சாளர். இவர் பாருங்க சொல்லுகிற கருத்துக்கள் பாருங்க. நீ எடுத்து பாருங்க. இன்னைக்கு கல்யாணம் பண்ணோன்னா மாப்பிள்ளை நல்லவனா கேட்குறாங்க. என்ன வசதி, என்ன போடுவான், என்ன நகை, எந்த நாட்டில் படிச்சிருக்கான், அதை தான் கேட்குறாங்க. இயற்கையை அவர் இங்கே வைத்திருக்கிறார். அதுக்கு பின்னாடி தான் பையன் நல்ல பையனா. முதல்ல குடும்பத்தை பார்க்குறாங்க. அவருடைய சொத்து என்ன இருக்கு, அவருடைய மதிப்பு என்ன இருக்கு, இதை தான் பார்க்குறாங்க. அழகாக எடுத்து வச்சிருக்காரு. இது நடைமுறை இப்போ நடந்து கொண்டு இருப்பது அப்படியே சொல்றார். பணம் இருந்தால் எதையும் செய்யலாம் சொல்றார். பாசம் இருந்தால் நாம் அந்த அளவுக்கு வளர முடியாது, பின்னோக்கி போயிடுவோம்னு சொல்றார். பணம் எதை செய்யும் பட்டியலிட்டு போட்டிருக்கார். காசே தான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரியுமப்பா சொல்லியிருக்கார். எல்லா கடவுள்களும் பணத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறவா நம்ம சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய மனிதனும் பணத்தை தான் நோக்கி போயிட்டு இருக்கானா சொல்ல முடியாது. அவர் கருத்துக்களை வச்சிருக்கார். நம்ம இருந்து எடுத்துக்கணும்ல. அடுத்து பேசக்கூடிய பேச்சாளர் இல்ல பணம் தான் விட்டுற முடியுமா? பாசத்துக்காக வளம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய பாசமே. முதல்ல தொடங்கும் போதே நான் கேட்ட இதே, எனக்கு பாசம் மட்டும்தான் கொடுங்கன்னாங்க. நான் எந்த தலைப்பில் போடலான்னு கேட்டேன். இல்லை நான் பாசம் தான். அந்த அளவுக்கு பாசத்திலே ஊறி இருக்கிற டாக்டர், அற்புதமான ஒரு பாடகி பௌசியா சுல்தான் அவர்களை உங்கள் முன் பாசமே என்று பேச அன்போடு அழைக்கிறேன். ஆதியில் தோன்றிய மொழி, முச்சங்கம் மலர்த்த மொழி, தேனினும் இனிய மொழி, செம்மொழி எனும் மகுடம் சூடி எனது அன்னை தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். அருமை அருமை.
மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய நடுவர் அவர்களே, பாசம்தான் பெரியது என எண்ணி என்னோட பேச வந்திருக்கும் எண்ணி மக்களே, பணம் தான் முக்கியம், பாசம் எல்லாம் வெறும் வேஷம் என வேஷம் போட்டு உட்கார்ந்திருக்கும் எதிரணி மக்களே, அனைத்து பொதுமக்கள் பணம் தான் ஜெயிக்கும், பாசம் தான் ஜெயிக்கும் என குழப்பத்தில் இருக்கும். ஆனால் பாசம் தான் நீங்க ஜெயிக்கும் என நம்பி வந்திருக்கும் என் நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என் நம்பிக்கை பாருங்க. ஐயா, இங்க வந்து எல்லாரும் ஒரு கருத்து சொன்னாங்க, நான் ஒரு பாட்டா சொல்றேன், அதுலயே உங்களுக்கு நிறைய புரியும்னு நினைக்கிறேன். நம்ம தலைவரே பாடியிருக்காரு, அது யாருன்னு இந்த பாடும்போதே உங்களுக்கு தெரியும். சொந்தம் பந்தம் சேர்ந்திருந்தால் சொத்து சுகம் தேவையில்லை, பந்தம் மட்டும் போச்சுதுன்னா வாழ்வதில் நியாயம் இல்லை, காருக்கும் சொத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு என்றென்றும் அர்த்தம் என்ன, இதை புரிந்தும் அதை தெரிந்தும் இன்னும் மயக்கமே. இன்னும் அவங்களுக்குலாம் மயக்கம் தெரியல போல, போல படத்தோட மயக்கத்திலேயே இருக்கிறதுனால பாசம் ஒன்றும் புரியல அவங்களுக்கு. நம்ம பாலாஜி அண்ணா பேசினாரு, அவங்க சித்ரா மேடம் சொன்ன மாதிரி தான், அவர் முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். இந்த பட்டிமன்றம் முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் ஒரு கல்யாணத்தை பண்ணா அப்ப பாசம்னா என்னன்னு புரிஞ்சுப்பாரு. நம்ம தலைவர்கிட்ட சொல்லி ரெடி பண்ணிடுவோம், அவர் கிட்டதான் பண்ணி கொடுப்பாங்க. இல்ல அவர் சொன்னாரு பணம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்றவரு. இதோ நான் இப்ப வரும்போது கூட கேட்டேன், அவங்க அம்மா கிட்ட நின்று ஃபோன் பேசிட்டு இருக்காரு. அம்மா எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவேன், எனக்காக வெயிட் பண்ணாது, நீ பசிச்சா நீ சாப்பிடு. ஏன் அவர்கிட்ட பணம் இருக்குல்ல, போய் வாங்கி சாப்பிட வேண்டியது தானே. ஒரு 6 தெருக்கு தெரு ஹோட்டல் அப்படி நகர்ந்தாலே அவ்வளோ ஹோட்டல்ஸ் இருக்க, போய் சாப்பிட சொல்லுங்க. ஏன் அம்மா கையால் போய் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கைக்கு தேவை மகிழ்ச்சினாலே அது பாசம் தானே. அதுல அவர் இது சொல்றதே தெரியலையா? விடுங்கம்மா பொழைச்சிட்டு போறாரு. வீட்டுக்கு போய் சாப்பிட்டா அவங்க அம்மா சந்தோஷப்படுவாங்க, அவங்க அம்மா கையால சாப்பிட்டாதான் அவங்களுக்கு அவங்க மனசை கஷ்டப்படக்கூடாதுன்னு. இதுல தெரியலையா அவங்க பாசத்தை? இங்க வந்து சும்மா வேஷம் போட்டுட்டு இருக்காரு, பணம் தான். அப்புறம் நம்ம சிவாஜி கணேசன் சார் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவருக்கு வந்து ஒரு நாள் வந்து மாரடைப்பு வந்தது, மறுநாள் போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாரு. அப்போ பாரதி ராஜா சார் வந்து பார்க்க வந்திருக்காரு. அப்போ வந்து சிவாஜி கணேசன் சார் கேட்டாரு, ஏன்பா இவ்வளோ லேட்டா வந்து பார்த்துருக்கேன், நீ நேதே வந்து வருவேன்னு நினைச்சேனே அப்படின்னா, ஐயோ மன்னிச்சுக்கோங்கண்ணே, நான் ஒரு பெரிய வீடு கட்டின்னு இருக்கேன், அந்த வேலையில என்னால் வந்து பார்க்க முடியல அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, ஐயோ வீடா கட்ட போற, தயவு செய்து ஒரு சின்ன வீடா கட்டுன்னு சொன்னாரு. சின்ன வீடா எதுக்கு இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு. பெரிய நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு. ஐயா சின்ன வீடுனால நீங்க எங்கேயோ போயிடாதீங்க. இல்ல குழப்பம் அதானே வரும், அடுத்து அதானே வரும். அதான் உங்க நினைப்பு எங்க போகுது தெரியுது. அவர் என்ன சொன்னாருன்னா, இல்ல நானும் வந்து எனக்கு நேற்று நெஞ்சுவலி ஏற்படும் போது பிரபுன்னு கத்துனேன். அவங்க இன்னொரு பையன் பேர் என்னது, ராம் சொல்லி கத்துனேன். ஒருத்தர் ஒரு ரூம்ல இருக்காங்களே தவிர ஒருத்தரும் கூப்பிட்ட குரலுக்கு வந்து பார்க்கல. தற்சமயத்துல அவங்க ஒய்ஃப் இப்படி வந்ததுனால எனக்கு வந்து பார்த்தோன்னே எனக்கு என்னோட மருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு கூட அந்த ஆள் இல்லை. எதுக்கு இவ்வளோ பெரிய பங்களா கட்டிட்டு அவ்வளோ பெரிய குடும்பம் இருந்து அவ்வளோ வசதி இருந்தோம், அந்த சமயத்துல அந்த தருணத்துல அவருக்கு வந்து அந்த பாசம் இதெல்லாம் வந்து புரிஞ்சிருக்குன்னா எதனால? அதுதான் சொல்லிட்டு ஆடம்பரம் நமக்கு தேவையில்லை, நீங்க சின்ன வீடு கட்டிக்கிட்டாலும் அந்த சந்தோஷம் இருக்கும், நிலைக்கும். கட்டிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீங்க அதே நேரத்துல இருக்காதீங்க, நான் சொல்றது இந்த சின்ன வீடு. ஆனா அதான் சொல்றேன். அதனால அந்த மாதிரி ஒண்ணு நீங்க வந்து ஒரு அடக்கமான ஒரு வீடு கட்டிங்கன்னா எல்லாருமே குடும்பத்துல வந்து ஒருத்தர் பார்த்துப்பா, ஒரு கூப்பிட்ட குரலுக்கு வர மாதிரி இருக்கணும். அடக்கமான ஒரு வீடு இருக்கா? ஒரு அடக்கமான வீடு அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து அப்போ வந்து அவருக்கு வந்து அந்த டைம்ல தோணி இருக்கு, இவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்தும் அந்த கஷ்டத்துல அவருக்கு வந்து உதவுறதுக்கு ஒருத்தர் வரல. அப்ப பாருங்க எவ்வளோ முக்கியம், அவ்வளோ பணம் வசதி வாய்ப்பு இருந்தும் அவருக்கு தெரியல. அடுத்தது வந்து பாசத்தை பத்தி கதிர் சார் பேசினாரு. வெளிநாட்டுல போயிட்டு சம்பாதிச்சா தான் அவனுக்கு வந்து பணம் சேர்க்க முடியும் அப்படின்னு. வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறவங்க கிட்ட ஒருத்தர் கேட்டு பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. அவங்கவுங்க வந்து என்ன சொல்றது, வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு சமைக்க கூட தெரியாது, எதுவுமே இல்லை, அவ்வளோ எல்லாத்தையும் இழந்துட்டு போறாங்க. எதுக்காக போறாங்க? அவங்க பிற்காலத்துல அவங்க கஷ்டப்படக்கூடாது, பணம் சம்பாதிக்க தான். பணத்தோட
அவங்க மனைவி மக்கள் மேல இருக்க பாசத்தினால தான் அங்க போயிருக்காங்க, சும்மா ஒன்றும் போகல. அந்த குழந்தைய விட்டுட்டு கதிரவன் சாருக்கு தெரியாதுமா அது, அதான் சொல்லிட்டு. அதே மாதிரி தான் கல்யாணத்தை பொண்ணு பார்க்க போனாலும் பையன் வந்து நல்லா சம்பாதிக்கிறானான்னு கேட்குறாங்கன்னு சொல்றாங்க. பொண்ணு பார்க்க போனா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து எவ்வளோ நகை இருக்கு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நல்ல குணமுள்ள பொண்ணா, நல்ல வீட்டுக்கு தேவையான நல்ல லட்சணமான பொண்ணா அப்படிதான் கேட்பாங்க. அதுதான் முக்கியமா பார்ப்பாங்களே தவிர பையனுக்கெல்லாம் அப்படி கேட்கலாம், ஆனா பொண்ணுங்களை எல்லாரும் அப்படிதான் கேட்பாங்க. அப்போ அமைதியான பொண்ணா ஸ்பீடான பொண்ணான்னு கேட்குறாங்க இப்போ வர்றவங்க எல்லாம். கொஞ்சம் பொண்ணு வேகமா இருக்குமா? அதே மாதிரி தான் ஒருத்தர் ரொம்ப ரொம்ப பிரபலமானவர் ஏஆர் ரஹ்மானை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவரும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில அவரோட குடும்பத்தில் அவருக்கு எப்படியும் 7.5 கோடிக்கு மேலேயே சொத்து இருக்கு. ஆனால் இன்னைக்கு அவரோட குடும்ப சூழ்நிலை அவருக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. அவர் மனைவி கூட பிரிஞ்சிருக்காரு. இதனால 7.5 குடும்பத்துல ஒழுங்கா கவனிக்கிறது இல்ல, பணம் பணம் பணம்னு ஓடி ஓடி உடைக்கிறதுனால 2 பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்து அவங்களுக்குள்ள பிரிவு வந்திருக்கு. இது வந்து பாசம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய வார்த்தைகள் தடுமாறும், பேசாதீங்க தயவு செஞ்சு. பாசம் தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு நீங்க தீர்ப்பு கொடுக்கணும் நடுவர்களே. அவங்ககிட்ட சைட்ல பணம் வாங்கிட்டு கடைசியில ஏமாத்திடக்கூடாது. எங்க ஆளுங்க வெளில நிக்கிறாங்க. ஆமா சொல்லிட்டாங்களா? கண்டிப்பா சொல்லிட்டாங்க. இதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு என்கிட்ட சொன்னாங்க, ஆனா இங்கேயும் சொல்லியிருக்காங்க பாருங்க. இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளவிய வான்வழும் செல்வரும் நில்லா புத்தி நூலகம் புதல்வரும் தாரார் மிக்க அறமே விழுதுணை ஆவது. நமக்கு இளமையும் போயிடும், எந்த ஒரு பேரண்ட்ஸும் நமக்கு பெற்றவங்க அவங்களும் இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் கடைசியில் நமக்கு என்ன இருக்கும் நினைக்கிறது, நம்ம சேர்த்து வச்ச அந்த பாசம் தான் நிற்கும், நிலை நிற்கும். நீங்கள் என்னதான் பணத்தை கூட்டி வச்சாலும் அது கடைசி வரைக்கும் இருக்காது. ஆனால் நம்மளுக்கு சேர்த்து வச்சிருக்க அந்த பாசம் நம்ம புண்ணியங்கள் தான் எல்லாமே சேர்ந்துருக்கும். அதனால கண்டிப்பாக இது பாசம் தான் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் நம்பிட்டு நடுவரவை உங்களையும் நம்பி இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமைங்க அருமைங்க. பேசுகிற இவங்களும் முதல் பேச்சாளர் பாருங்க. நீங்க அந்த முதல் மேடையே பாருங்க, அண்ணன் இருக்கிறதுனால அந்த தைரியம், வேற ஒன்றும் இல்லை. பாசத்தினால் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணனும் சகோதரி இருக்கிறதுனால இப்போ நமக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அந்த மேடை பேச்சாளர்களுக்கு அண்ணன் இவ்வளோ நேரம் இருப்பாங்கன்னு நாங்கள்லாம் நினைக்கல. நிரஞ்சன் சார் சொன்னார், அண்ணன் ஒரு 10 நிமிஷம் தான் இருப்பாங்க, வந்தோன்னா போயிடுவாங்கன்னு. எங்களுடைய பேச்சை கேட்கின்ற பெரும் பாக்கியத்தை நாங்கள்லாம் பெற்றிருக்கிறோம் அண்ணன் இருக்கிறதுனால. எத்தனை வேலைகள் இருக்கும், அதையெல்லாம் தாண்டி சிறியவராக நாங்கள் பேசுகிற வார்த்தையை பெரிய மனிதர் உட்கார்ந்து கேட்கிறாருன்னா அது எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். அதை தான் பெருசாக பாசமாக நினைக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. அவங்க சொன்ன விதம் அதான், பாசத்திற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. இந்த மேடை அமைவதற்கு இன்னொரு காரணம், எங்களுடைய குருஜி மனோ யோகாச்சாரியார் இந்த மேடையில் நான் ஒரு பட்டிமன்றத்திலே பேசிய பேச்சை கேட்டுட்டு இங்கே வந்து நிரஞ்சன் சார்ட்ட சொல்கிறாரு, உடனடியாக அண்ணங்கிட்ட அந்த தகவல் நாங்கள் பேசுகிறோம், ஒரு பட்டிமன்றம் நடத்திக்கிறோம், நான் உடனே செய்யுங்கன்னார். அந்த அந்த ஊக்கம் தான் நம்ம இத்தனை பேர்த்து இங்கே உட்கார வச்சு நம்மளையெல்லாம் ஒரு நிகழ்ச்சியை இங்கே தொகுத்து வழங்குது, வேற ஒன்றும் இல்லை. ஒரு நிகழ்ச்சின்றது அப்படியே போயிட்டு இருந்தால் தான் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். 3 நாட்களாக அண்ணன் நம்மகிட்ட வந்துக்கிட்டே இருக்கார். அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை பாசத்தோடு கொண்டு சென்றேன்னு சொல்றாங்க சகோதரி. அருமையான வார்த்தைகள். பாசம் எதை செய்யும், பாசத்தினால எதை வெல்ல முடியும், அழகா சொல்லியிருக்காங்க. பணமேனு பேசணும்ல, பணமே என்று பேசுகின்ற அந்த அணியினுடைய தலைவர் டாக்டர் காயத்ரி அவர்களை உங்கள் முன்னால் வரும்படி அன்போடு அழைக்கிறேன். அழகும் அறிவும் வாய்ந்த எங்கள் நடுவர் அவர்களே, போச்சா மேடையில் பேச இதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல முடியாது. பேச்சாளர் பெருமக்களே, இந்நிகழ்ச்சியை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் என் நண்பர்களே, பெரியோர்களே, சிறியோர்களே, சின்ன குழந்தைகளே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். எனக்கு முன்னதாக என்னுடைய எதிரணி பேசும்போது சித்ரா மேடம் பேசினாங்க. இங்க இருக்கவங்க எல்லாருமே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். எல்லாருமே மீன்ஸ் சித்ரா மேடமும் இந்த சைட்ல இருக்கவங்களும் சொல்றேன். அவங்க பேசும்போது ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க நடுவர்களே. ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்கன்னு அவர் சொல்லும்போது ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்கன்னு சொன்னாராம்.
வந்துட்டாங்கன்னும் போது வந்துட்டாங்க அவங்க சரியா கவனிக்கல. அவர் ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்கன்னு சொல்லும்போது ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க சந்தோஷமா. தனியா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும் இல்லையா ஒரு வகையில. அதான் அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும். ட்ரீட்மெண்ட்டுக்கு சும்மா போக முடியுமா? எனக்கு பாசம் நிறைய இருக்கு, எனக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னா தயவு செய்து எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கித்தாங்க டாக்டர் அவர்களே. எங்கேயாவது போய் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா காசு இல்லாம? எல்லா விஷயத்தையும் அவங்களே மொத்தமா எவ்வளவு போய் அடுத்து இதுல வேற குழந்தைய கூப்பிட்டாங்களாம். அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமான்னு கேட்டாங்களாம். அதுல அந்த குழந்தை வந்து அம்மான்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றது ரொம்ப அப்படின்றது இந்த வாரமா, பிடிக்கும்ன்றது அடுத்த வாரமா. இந்த இடைப்பட்ட நிலைமையில என்ன தெரியுமா, கேட்டதை வாங்கி கொடுத்தா பிடிக்கும்னு சொல்லுவேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அங்கேயும் பணம் தான் வேலை செய்யும். அங்க பணம் வேணும் இல்லையா? அப்புறம் என்னென்னமோ வாங்குறதெல்லாம் வந்து மொத்தம் வாங்கி கொடுத்துட்டு, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்களே சொல்றாங்க, நடுவர் அவர்களே நான் வேலைக்கு போறேன்னா பணம் கொஞ்சம் முக்கியம் தான். கவனிச்சிங்களா? சொல்லும் போது இங்க தலைப்பை வந்து மறந்துடுறாங்க. தாய் பாசம்னு பேசுறாங்க, அப்பா பாசம்னு பேசுறாங்க. இங்க என்ன தலைப்பு? வாழ்க்கைக்கு மிகவும் மகிழ்ச்சி தருவது. நடுவர் அவர்களே கரெக்டா? மிகவும் மகிழ்ச்சி தருவது வாழ்க்கைக்கு பணமா பாசமா? வழுக்கைக்கே பணம் தாங்க தேவைப்படுது இன்னைக்கு இருக்க நிலைமையில. சார் எத்தனை அது உங்களுக்கு தெரிய வரும் இனிமே. பாசத்தை வச்சுக்கிட்டாங்க போயிட்டு எனக்கு எல்லாம் பண்ணுங்க பண்ணுங்கன்னா முடியுமா? அடுத்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இன்னொரு அக்கா இறங்குனாங்க, ஃபௌசியா டாக்டர். அவங்க ஜென்ரலா ஒரு தடவை பார்க்கும்போது அவங்க டெலிவரியில ரொம்ப அவங்க அக்கா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்களாம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்கறதுக்கு. அதுல ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ரொம்ப முடியாம இருக்கும்போது அவங்க அக்கா வீட்டுல இருந்து அவ்வளவு அவசரமா செப்பல் கூட போடாம பஸ் ஏறி எனக்காக வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்கண்ணா. ஒருத்தவங்க செருப்பு கூட போட மறந்துட்டாங்க, காசும் பர்ஸும் எடுக்க மறக்கல, பஸ்ல ஏறி போயிருக்காங்க. காசு எடுத்துட்டாங்கல்ல. அப்போ கையில என்ன இருக்கு? செருப்பு இல்லனா கூட இந்த மனுஷன் வாழ்ந்துருவாங்க, பணம் இல்லனா வாழ முடியாதுங்க. எல்லாத்தையும் அவங்கள பாருங்களேன். நான் நல்லா தான் வந்திருக்கேன், ஏன்னா எனக்கு பணம் முக்கியம், அதனால நான் நல்லா தான் வந்திருக்கேன். எல்லாத்தையும் எப்பவுமே ஒண்ணு கவனிங்க, இந்த பாசக்கார கும்பல் எப்படி தெரியுமா, எல்லாம் வச்சிருக்கோம் ஆனா இல்லன்னு தான் சொல்லும். இந்த கும்பல் அப்படியா? ஆமா. அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இன்னொரு ஆள் பேச போறாரு, நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து அவர் இங்க பேசுறதுக்கு 1% கூட கிடையாது பாசம். காரணம் என்னன்னா, பையனை லண்டன்ல படிக்க வைக்கிறாரு. இதெல்லாம் சொல்லியாச்சா? அவ்வளவு பாசமா இருக்க பிள்ளைய எப்படிங்க லண்டனுக்கு அனுப்பிட்டீங்க? உங்க உட்காந்துருக்காரு. சரி படிச்சு முடிச்சிட்டாரு, வந்துடலாம்ல, என் பிள்ளைய பார்க்காம எனக்கு இருக்க முடியாதுன்னு கூப்பிட்டுருக்கலாம்ல. படிச்சுட்டு அங்கேயே வேலை பார்க்கறானா, காசு மட்டும் அக்கௌண்ட்ல வரும். இதெல்லாம் பாசத்துக்கு பேச வந்து உட்கார்ந்துருக்கு. தெரியாம தான் எல்லாரும் இதையும் தாண்டி வீட்டுக்கார அம்மாவையும் கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவங்களும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது இல்ல. அந்த கட்டுக்கோப்புக்கு தான் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. எல்லாத்தையும் பேசக்கூடாது, நான் முன்னாடி இருக்கேன் பாத்துக்கன்னு சொல்றதுக்கு தான். சரி, நமக்கு ஏஆர் ரகுமான்னா எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பாட்டு ஞாபகம் வரும். இப்போ தற்சமயமா அவங்களுக்கு டிவோர்ஸ் நடந்தது, இதெல்லாம் ஞாபகம் வருதுன்னா ஓகே. ஆனா நம்ம டாக்டர் அவர்களுக்கு, ஃபௌசியா மேடம்க்கு என்ன ஞாபகம் வந்தது? 7.5 கோடி சொத்து இருக்கும் அவங்களுக்கு. ஏன் அது ஞாபகம் வந்தது உங்களுக்கு? அங்கேயும் பணம் தான். பாசம் ஞாபகம் வந்திருக்கலாம்ல. அவர் இத்தனை வருஷமா வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுட்டு போயிருக்காரு, அதை பத்தி பேசல. நீங்க வந்து பணம் வந்து முக்கியமே இல்லைன்ட்டு அவங்களே முக்கியமா பேசிட்டாங்க. இதுல கடைசியா வேற நம்ம நடுவரை வந்து மிரட்டிட்டு போறாங்க, வெளியில ஆள் நிக்கிறாங்களாம். சப்போர்ட் பண்ணுங்கம்மா கொஞ்சம். நடுவர் அவர்களே, இன்னைக்கு இந்த பாசம் சொந்தம் எப்படி இருக்கு தெரியுமா? சொந்த கார் இல்லைன்னா சொந்தக்காரனே இல்லைங்க இன்னைக்கு. எவ்வளவு பெரிய கோவிலுக்குள்ள எவ்வளவு கூட்டம் நடுவர்களே. ஒரு தடவை கோவில்ல பாக்குறேன், அந்த லைன்ல நிக்கும் போது ஒருத்தர் மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே வெள்ளை ஷர்ட், அப்படி மேல வந்து உள்ள பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2000 நோட்டை பார்க்க முடியல, வேற விஷயம். 500 நோட்டு தெரியற மாதிரியே அப்படியே வச்சுட்டு நிக்கிறாரு. இத்தனை கூட்டத்திலையும் 1000 நடுவுல வாங்க சார் வாங்க சார் வாங்க சார், அவரை மட்டும் நோட்டு மேல காட்டுது, வாங்க சார் வாங்க சார் அழகா கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு அவர் அந்த 500 ரூபா நோட்டை எடுப்பாரா எடுக்க மாட்டாரான்னு அவரை பார்த்துக்கிட்டே ஒரு தீவாரனை. அந்த 500 ரூபா நோட்டு போட்ட உடனே அந்த சடாரியை எடுத்துட்டு வந்து பெருமாள் தலையில வைக்கிற மாதிரியே வச்சார் சார். அவரு பெருமாளே தெரிகிறாருல்ல, பணம் கொடுக்குறாருல்ல. நமக்குலாம் எப்படி வைப்பாங்க, அதாவது அந்த 3 பேருக்கு எப்படி வைப்பாங்க தெரியுமா? நங்கு நங்குன்னு தான் வைப்பாங்க சார். இவங்க இத்தனை
இந்த தனி குடுத்தனம்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது? பாசமா தானே இருக்கீங்க. நாத்தனாருன்றவங்க கூட பாசமா இருக்கீங்களா? மாமியாருன்றவங்க கூட பாசமா இருக்கீங்களா? இல்லம்மா, யாரு கூட ஒருத்தர் இல்ல. இன்னைக்கு பாசமா இருக்காங்கன்னா பணம் இருக்கவங்க கிட்ட தான் பாசமா இருக்காங்க. ஆமாவா? காசு இருக்கிறவங்க கிட்ட நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, எல்லாமே வச்சிருக்கிறதுனாலதான் இந்த பேச்சு. இல்ல, சப்போர்ட்டுக்கு அங்கிருந்து ஆளுகளை கூப்பிடுற மாதிரியே தெரியுது. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதனுக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். கண்ணதாசன் எழுதினதை படிக்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2 பெண்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த அணில வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் எல்லாம் வேலைக்கு போக வேண்டாம், ரொம்ப பாசமா என் கூடவே இருங்க நான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒருத்தரும் காலையில ஓடிட்டு இந்த மாச கடைசியில பர்ஸ் இல்லைன்னா கத்துன்னு கத்துறோம் முதலாளு. இதுல குழந்தைய தூக்கிட்டு போகும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னைக்காவது நடுவர்களே பெண்கள், நான் தான் சொல்றேன், நான் அப்படிதான் இருப்பேன்னு. 20 பவுன் போட்டிருக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கழட்டி கொடுத்துருக்காங்களா? யார்கிட்டயாவது இதை வச்சுக்கோங்க. குழந்தைய தூக்கிட்டு போகும்போது மட்டும் எனக்கு கையெல்லாம் வலிக்குது, என்னால தூக்கிட்டே போக முடியல அப்படின்றது. கொடுத்த அனுபவம் பாருங்க. அவர் தூக்கிட்டு வந்திருக்காரு, இந்த அம்மா போயிருக்காங்க. இன்னைக்கு இந்த இதய துடிப்பு எப்படி அடிக்கும்? லப்பு டப்பு லப்பு டப்பு. இந்த டப்பு இல்லைன்னா அந்த லப்பு டப்பு கூட இல்லை. கார் பார்க்கிங்க ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் வந்துட்டு இருந்தேன்ல நடுவர்களே, ஒருத்தர் BMW ஜாகுவார்லாம் வராரு, நோ பார்க்கிங்னு போட்டிருக்கு. சார் வாங்க சார், நில்லுங்க சார், வணக்கம் சார், வணக்கம் சார் அப்படிங்கிறான். இதே நான் ஒரு மாருதியிலயோ ஹுண்டாயிலயோ நார்மலா வரேன்னு வச்சுக்கோங்களேன், என் நிலைமை என்ன? அப்ப என்ன டிசைட் பண்ணுது? நான் யாருன்றதை டிசைட் பண்றது என்னோட பணம் தான். இந்த 3 பேரும் எப்படி தெரியுமா, பணத்தை எல்லாம் பர்ஸ் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுட்டு வந்துட்டாங்க. தயவு செய்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, புத்திசாலித்தனமா பழச்சிக்கோங்க. பாசம்னு சொல்லி நம்மளை எல்லாரும் ஏமாத்துனது போதும். பணம் இருந்தால்தான் இங்க மதிப்பு. கல்யாண மாலை இங்க பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்களா? கண்டிப்பா பாப்பீங்க. அதுல அவர் கேட்பாரு, வாங்கம்மா உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு. ஒரே வார்த்தை தான், வெல் செட்டில்டு. வெல் செட்டில்டுனா என்ன? என் பொண்ணும் என் பையனும் நல்ல பாசமா இருப்பாங்க, பழகி பாருங்க, பிடிச்சிருந்தா கட்டிக்கோங்க, வேணான்னு போயிருங்க. நான் சொல்றாங்க, 2 ஏக்கர் நிலம் இருக்கா, சொந்த வீடு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? நடுவர்களே நல்லா கேட்டுக்கோங்க, இன்னைக்கு 50,000 பென்ஷன் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் வீட்டுல சாப்பாடு. எத்தனை முதியோர் இல்லங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பாசம் எல்லாம் எங்க போச்சு? பென்ஷன் இருந்தாதான் சார் அவனுக்கு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க, பென்ஷன் இல்லைன்னா அவனை ஒரு டென்ஷன் சொல்றாங்க. இப்படி எல்லாம் வருது பாருங்க. இன்னைக்கு என்னுடைய சித்தப்பா என் மகனுக்கு வந்து பங்காளி ஆகிறான். ஆனா என் தாத்தா பாட்டன் பூட்டன் எல்லா பணமும் எனக்கு சொத்தும் பணமாக மட்டும் தான் இருக்கிறது. பணம் பேச தொடங்கினால் இவ்வுலகில் அனைத்து மொழிகளும் ஊமையாகிவிடும் நடுவர் அவர்களே. காசு சாமி இருந்தா எந்த ஆசாமியா இருந்தாலும் நமக்கு ஆமா சாமி போடுவாங்கன்றத நீங்க ஒத்துக்கிறீங்களா? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல முகூர்த்த நாட்கள்ல 150 திருமணம் நடக்குது. இன்னைக்கு சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்? ஆனா நமக்கு நம்ம அம்பானி வீட்டு கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன் அம்பானி வீட்டு கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க? பணம் இருந்தார் தான் போற்றப்படுவார், பணம் இருந்தார் தான் மகிழ்வார். பணம் இருக்கிறவங்களை பத்தி மட்டும்தான் வெளியில ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்கும். நான் உயிரோட இருக்கேன்னா எப்படி தெரியும்? என்கிட்ட பணம் இருந்தால் தான் தெரியும். வீட்டுல ஒரு கடைசியா ஒரு விஷயத்த சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன் நடுவர்களே. கணவன் மனைவி 2 பேரும் வந்து கோவிலுக்கு போயிட்டாங்க, திருப்பதிக்கு. அவங்க திருப்பி வந்து பார்த்தா வீட்டுல திருட வந்து வீட்டுல இருந்த 100 பவுனை எடுத்தாச்சு. வீட்டுக்குள்ள வந்த உடனே அடுத்து என்ன பண்றாங்க? உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. ஏன் நாங்க அன்பா இருக்கோம், 2 லட்டு இருக்கு, வாமா நம்ம 2 பேரும் பாதியா பங்கிட்டு வச்சுக்கலாம்னு சொல்லி சாப்பிடலாம்ல. எல்லாருக்குமே இந்த இடத்துல பணம் தேவைப்படுது. வந்த உடனே சொன்னாங்க, இந்த டிசி பார்க்குக்கு வந்து 23 லட்சமா, 23 லட்சம் கொடுத்தாங்கன்னு சொன்னோடனே இங்க ஒரு கரகோஷத்தை நான் பார்த்தனே. எப்படி ஒரு கரகோஷம்? காரணம் என்ன? பணம் வேலை செய்கிறது. இங்க நீங்க எல்லாரும் எனக்காக அன்பா பண்பா வந்திருக்கீங்க, எல்லாம் ஏத்துக்கிறேன். இந்த அன்பை டிசைட் பண்றது பணம். எப்படி தெரியுமா? இந்த மேடை, இந்த மைக்கு, இங்க போட்டிருக்க சேர், இதெல்லாம் வந்து சார் போயிட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு இதை கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்தாரா? கொடுத்துருவாங்க? கொடுக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் வாடகை கொடுக்கணும்ல, அப்ப பணம் தேவைப்படுது இல்ல. இங்க 4 பேரை கூட்டிட்டு வந்து 23 லட்சம் இவங்க ஒதுக்கி இருக்காங்க, இதை சூப்பரா நாங்க ரெடி பண்ண போறோம்னா எப்படி? பணம் தான் நடுவர் அவர்கள் இங்க மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாசத்தினுடைய வடையில கொஞ்சம் சிக்கன மாதிரி தான் தெரிஞ்சது. நமக்கும் கொஞ்சம் என்னடா கொஞ்சம் பாசம் நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல பாசம் தான் பரவாயில்ல போல இருக்குன்னு நினைச்சோம். ஆனா திருப்பி பார்த்தா தெரியுது பணம் வேணும் போல இருக்கு. அந்த பாசம் வைக்கிறதுக்கே பணம் தேவைப்படுது. அருமையான
நல்ல கருத்துக்களை பதிவு வைக்கிறாங்க பாருங்க. பணம் எதை செய்யும்? பணம் இருந்தாதான் ஒரு மனிதன் நடமாட முடியும். பணம் இருந்தாதான் அவன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர முடியும். இல்லத்திலே மகிழ்ச்சி வர வேண்டும் என்றால் பணம் வேணும். வெறும் பாசத்தை வச்சுக்கிட்டு ஊறுகாய் கூட வாங்க முடியாது சொல்லிட்டாங்க. அப்படியே விட்டுற முடியாதுல்ல. சரி, அப்படியே பாசம் சொல்லிட்டு பணத்தோட விட்டுற முடியுமா? பணம் தேவை, அதையும் நான் மறுக்க தயாராக இல்லை. பாசமும் தேவை, மறுக்க தயாராக இல்லை. எது மகிழ்ச்சியை தருகிறது? அதுக்குள்ள தான் போறோம். பணமும் பாசமும் மோதிக்கொள்ளுகிற இந்த நேரத்திலே பணம் கொஞ்சம் பரவாயில்ல போல தான் தெரியுது. நமக்கு பணம் வேணும் மாதிரி தான் கொஞ்சம் தெரியுது. இப்போ பார்த்தா பணம் தேவையோ அப்படின்னு நினைக்க சொல்லுது மனசு. ஆனால் பாசமாக இருக்கிறவங்க சும்மா இருப்பாரா? நான் இன் பண்ணிட்டு நான் ரெடியாக தான் இருக்கேன், பார்த்துருவோம் இன்னைக்கு என்னன்னாலும் சரி. பணமா பாசமா? நாகர்கோயிலிருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர் சிபி ராஜன் அவர்களை உங்கள் சார்பாக மேடை கிடைக்கிறோம். ஆதியில் சிவனாகி அகிலத்திற்கு அல்லாவாகி எல்லோருக்கும் அல்லொலியாய் காட்சி தரும் பரம்பொருளே உனை போற்றி. ஆதி தமிழாம் என் உடலிலே ஊறிய தமிழ், என் நாவிலே நடமாடும் தமிழ், அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழியாம் என் தமிழே உனை போற்றி. அன்பின் அடைக்கலமாய் பண்பின் பாசறையாய் பாசத்தின் சிகரமாய் பைந்தமிழ் பாட என்னை ஆளாக்கிய என் அன்னையே உனையும் போற்றி. தமிழ்நாடு பிரசன்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் உடைய மன்னவன் நீ என்று மாநிலம் ஒற்றும் மாண்புமிகு தலைவா உனை வணங்கி, இந்த பார்க்கிற்கும் இந்த மக்களுக்கும் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டே ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்ற தத்துவத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு ஜோசப் அண்ணாதுரை அவர்களே உங்களையும் வணங்கி, அருமையான ஒரு தீர்ப்பை சொல்வதற்கு பாசத்தோடு காத்திருக்கக்கூடிய வீட்டில் கூட பாசத்தோடு தான் அனுப்பி வச்சிருக்காங்க. சொல்லிட்டாங்களா? அது நல்லா பாசத்தோடு அனுப்பி வச்சிருக்காங்க. அருமையான ஒரு தீர்ப்பை சொல்வதற்காக காத்திருக்கக்கூடிய நீதியின் வலுவாத கவரிமான் பரம்பரையைச் சேர்ந்த நடுவர் அவர்களே முடிஞ்சு. இல்லை, இப்படியெல்லாம் ஒரு டெக்னிக்கல் இருக்கும் போலதான் இருக்குது. இங்கே என்னோடு வந்திருக்கக்கூடிய என் பாசமிகு மனைவி திருமதி ஸ்ரீகலா அவர்களையும் வணங்கி, எங்கள் குடும்பத்தோடு பாசமாக இருக்கக்கூடிய டாக்டர் இந்திரா சிவதமலன் அவர்களை வணங்கி. இல்லை, வீட்டில் சொல்லினா வீட்டுக்கு போக முடியாது, உஷாராக பார்த்துக்கிட்டே தான் சொல்றேன். என்னோடு இருக்கக்கூடிய எங்கள் அமைப்பைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அனைவரையும் வணங்கி, இந்த பேச்சை கேட்பதற்காக இங்கே கூடியிருக்கக்கூடிய என் அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அனைவரையும் வணங்கி, இந்த 2025ஆம் ஆண்டு குடியரசு தின விழா, பொங்கல் திருவிழா மற்றும் அனைத்து நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு என் விவாதத்தை துவங்குகிறேன். இப்பதான் தொடங்குதா? பாசனாவே கொஞ்சம் இழுக்கும் போலதான் இருக்கு. ஆமா, பாசனால சாதாரண பணம்னா ஒரு இடத்துல போயிடும். அது நடுவர்களே, தலைப்பு என்ன? இல்லத்தில் மகிழ்ச்சி அளிப்பது பணமா? அதிக மகிழ்ச்சி அளிப்பது பணமா பாசம்? உதவோட சொல்லுங்க. இல்லத்தில் மகிழ்ச்சி அளிப்பது வாழ்க்கை, வாழ்க்கை அதிக மகிழ்ச்சி அளிப்பது பணமா பாசமா? சரி, ஒரு வாட்டி சொல்லுங்க, ஒண்ணு கெட்டு போகல. தலைப்பே தெரியாம எந்திரிச்சு நின்றுக்கிட்டு என்கிட்டயே 3 தடவை தலைப்பை கேட்டு அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு பாருங்க எப்படி எல்லாம் போகுது. சொல்லுங்க. இல்ல பாருங்களேன், ஒரு தலைப்பை படிச்சுட்டு வந்து பேசுறாங்க. ஒரு வாட்டி சொல்லுங்க பாப்போம். இல்ல, வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சி அளிப்பது பணமா பாசம்? நீங்க பட்டிமன்றத்தை எதுக்கு நடத்துறீங்க? பணம் நிறைய வாங்கிட்டு நடத்துறீங்களா? இல்ல இவங்க எல்லாம் சொன்னக்கூடிய பெரியவங்க எல்லாம் சொன்ன ஒரு பாசத்தை கட்டுப்பட்டு அன்பு கட்டுப்பட்டு இந்த பட்டிமன்றம் நடக்குதா? இல்ல, கவர் வேண்டாம் சார், நீங்க கவரை உள்ளே வச்சிருங்க. பாசத்தை கட்டுப்பட்டு தான் நடக்கிறீங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பாசத்தை கட்டுப்பட்டு தான் பட்டிமன்றம் நடக்குது. அதே பிறகு என்ன பேசணும்? உட்காந்துடலாம். கண்டிப்பா. அதாவது இவர் நம்ம துறை பாலாஜி அண்ணன், நான் நினைச்ச அவர் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கும், இப்போதான் தெரியுது கல்யாணமே ஆகலட்டு. ஏன் கல்யாணம் ஆகல குழந்தை? இல்ல, நான் ஏன் தலைவர் சொன்னது? பணத்துக்கு ஆசைப்படுறாரு. பணம் பணம் வேணும், பணம் வேணும்னா எவன் பண்ணு கொடுப்பான்? கொடுக்க மாட்டேன். பணத்துக்கு நீங்க பணத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா பேயோட தான் குடும்பம் நடத்தணும்.
பொண்ணோட குடும்பம் நடத்த முடியாது, ஞாபகம் வச்சுங்க. அவரு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னாரு, எப்படியா புடிச்சு கல்யாணம் பண்ணிருந்து இந்த வருஷத்துல அப்படி சொன்னார். பேயோடன்னு சொல்லவே இல்லையே அவரு. பேய்க்கு தான் நடத்தணும், குடும்பம் நடத்தலாம். மேடம் நல்ல பாசமானவங்க, உண்மையிலே என் மேலாம் ரொம்ப பாசமானவங்க. லாஸ்ட் பாண்டிச்சேரியில் நடந்த பட்டிமன்றத்தில் கூட பாசம் தான் பேசுனாங்க. எப்படி இப்படி படத்தை மாறிட்டாங்கன்னே தெரியலையே இந்த இடைப்பட்ட காலத்துல. எனக்கே புரியல. ஒரு வீட்டுல ஏதாவது நெருக்கடி இருக்கா, இல்ல நடுவர் ஏதாவது நெருக்கடி கொடுக்குறாரா என்னன்னே தெரியல. கட்சி மாறிட்டாங்க. எப்பவுமே பாசமா இருக்கக்கூடியவங்க, குழந்தைகிட்ட பாசமா இருப்பாங்க, கணவன்கிட்ட பாசமா இருப்பாங்க, எல்லாத்தையும் நல்ல பாசமா இருக்கக்கூடியவங்க. இப்போ வந்து பணம் பணம்ன்றாங்க. ஏன் பணம்னே பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லும்போது நீங்க நல்லா கேளுங்க, அன்பு வணக்கம்னு தான் சொன்னாங்க. பணமே உனக்கு வணக்கம்னா சொன்னாங்க. சூப்பர் சூப்பர். அன்பு வணக்கம்னாங்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? பேசுறது தானே பேசிக்கலாம். வீடு வச்சாரணும் இல்லையா, அங்கேயும் கணவன் நல்லா பார்த்துட்டு தான் இருப்பார். எல்லாமே பார்த்துங்க. 23 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்ட்டு மாமன்ற உறுப்பினர் சொல்றாங்க. அவர் மக்கள் மேல பாசத்தை கொடுத்தாரு. உண்மை உண்மை. அவர் சொந்த வீட்டை எடுத்துட்டு போறாரு. மக்கள் மேல உள்ள பொதுநலத்தொண்டு, மக்களை செய்ய ஒரு பாசம். அந்த பாசத்துல தான் அவர் கொடுத்திருக்காரு. மக்கள் பாசம் தான் செஞ்சிருக்காரு. எங்களுடைய தலைவரை பாருங்க, தமிழ்நாடு ஃபுல்லா கிட்டத்தட்ட 1500 மெம்பர்ஷிப் வச்சு ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை நடத்தியிருக்காரு. அரவணைப்பு. நாங்கள் எல்லாம் ஒரு பாசறையில் வளர்ந்தவர்கள். பாசம் என்ற பாசறையிலே எங்களை அரவணைத்து சொல்லக்கூடியவர். இன்னைக்கு அவர் அந்த அமைப்பு நடத்துறாருன்னா அது முக்கியமே பாசம் தான். அவர் படத்தில் வச்சிருந்தா அமைப்பு இருந்திருக்காது, எந்த ஒரு அமைப்பு இருக்காது. சரியா? சரி, இது நான் விஷயத்து வரேன். இப்போதான் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்கள் இருப்பது கருவறையில். அந்த கருவறை இருப்பது தாயினுடைய தனி அறையில். அந்த தனி அறையில் இருந்து தொப்புள் கொடி உறவாக வந்தக்கூடிய நாம் ஒரு தாய் பாசத்தை உணராமல் நீங்கள் இருக்கலாமா? தாய் பாசத்தை உணராம குழந்தை 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த குழந்தை, பாலூட்டி சீராட்டி வளர்க்கின்ற அந்த குழந்தை அழுதுன்னு வச்சுப்போமே. இவங்க இந்த 500 நோட்டை கொண்டு குழந்தைய ஆட்டிட்டு தான் 500 நோட்டு கேட்டிருக்குன்னு அந்த குழந்தை அழகை நிறுத்துமா? இல்ல 100 ரூபா கொடுத்தா இப்ப எந்த குழந்தையும் வாங்குறது இல்ல. 500 ரூபா கொடுத்தா தான் வாங்குது. இல்ல அது வேண்டாம். சொத்து பத்திரம் எல்லாம் கொண்டு வந்து, சொத்து பத்திரம் எல்லாம் தான் இருக்கு, நிறுத்துங்க. அந்த குழந்தை வந்து அழகை நிறுத்துமா? நிறுத்தாது. அது என்ன பண்ணும்? தாயினுடைய தாலாட்டு. எப்படி தாயினுடைய தாலாட்டு? அன்னை அம்மா அடித்தாலே அல்லிப்பூ சென்றாலே, அத்தை அடித்தாலே அரளிப்பூ சென்றாலே, மாமன் அடித்தானே மல்லிகைப்பூ சென்றார். இப்படி எல்லாம் பாட்டு பாடி அந்த உறவு முறையை சொல்லி அந்த மாதிரி சொல்லும் போது அந்த குழந்தையினுடைய ஒரு உணர்வு, தொப்புள் கொடி உணர்வு வருது. அழகா தூங்குது. உண்மைதானே? நீ குழந்தை வளர்த்தோம்னு எல்லாரும் தெரியும். குழந்தைய வளர்க்கறது பணத்தால் வளர்க்க முடியாது, பாசத்தால் தான் வளர்க்க முடியும். எந்த ஒரு குழந்தையும் நல்லா வரணும், அப்படி தானே? சரி, அம்மா பாசம் அப்படி இருக்கு. அப்பா பாசத்தை அப்பா, அதாவது தாயானவள் தன்னுடைய இடுப்பிலே குழந்தையை சுமந்து இதை நான் பார்த்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்று காட்டக்கூடியவள் தாய். ஆனா தந்தை அப்படி இல்லை. தோள் மேல் வைத்து அந்த குழந்தையை நான் பார்க்காதே நீ பார்க்க வேண்டும், இதோ பார் இந்த உலகம் உன்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வளர்க்கக்கூடிய தந்தை. சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் தலைவர்களே. ஒரு பையனை வளர்க்குறாங்க. அப்பா சின்ன வயசுல இருந்து எல்கேஜியில் கொண்டு விடுறாரு, போறாரு வராரு, அவர் பீஸ் கட்டுற தேவையான எல்லாமே செய்யறாரு. எல்லாம் செஞ்சுக்கிட்டு லாஸ்ட்ல அந்த பையன் வேலைக்கு போறான். வேலைக்கு போகக்கூடிய சமயத்துல இதே கருத்தை தான் இந்த நம்முடைய மேடம் பாண்டிச்சேரி மீட்டிங்கில் சொன்ன அதே தான் நான் திருப்பி சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. அவங்க சொன்ன பையனை தான் சொல்றேன். வேலைக்கு போறான், 1 மாச சம்பளத்தை வாங்குறான். 1 மாச சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டில் வரான். வீட்டில் வந்து அங்கே அம்மாட்ட கொடுக்குறான். அப்போ அம்மா சொல்றான், இல்லை இல்லை மணி என்கிட்ட கொடுக்காத, உன்னை படிக்க வச்சது, உன்னை பீஸு கட்டினது, உன்னை கொண்டு விட்டது, உன்னை வளர்த்தது எல்லாமே உங்க அப்பாட்ட கொடு அப்படின்றான். ஆனா அந்த பையன் கொடுக்க மாட்டேன்றான். 2 பேரும் பெரிய தாராரு, கொடுக்க மாட்டேன்றான். ஏடா நீ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டா சொல்றான், அம்மா இதுவரைக்கும் அப்பா கையிலேருந்து நான் வாங்கி தான் பழக்கம். அப்பா எனக்கு அந்த பணம் கொடுக்கும்போது அப்பாவுனோட கை மேலே இருக்கும், என் கை கீழே இருக்கும். நான் இன்னைக்கு சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு திமிரில் நான் இந்த கவரை கொண்டு அப்பாட்ட கொடுத்தான்னா அப்பாவுடைய கை கீழே இறங்கும், அம்மா என்னுடைய கை மேலே இருக்கும். ஒருபோதும் என்னுடைய அப்பாவுடைய கை கீழே இறங்கக்கூடாது என்று சொல்றானே, அங்கதானங்க இருக்கு பாசம். சூப்பர் சூப்பர். அங்கதானே இருக்கு பாசம். இவங்களுக்கு பணம் அங்கே வேலை செய்யுமா? இருந்தால ஒன்று மட்டும் சொல்றேன். இந்த கொரோனா காலத்தில் நீங்க அதாவது மனைவி வீட்டில் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம், அப்படிதானே? எல்லாருக்கும் அமையாது. தலைவருக்கு நல்ல மனைவி அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் நல்ல பாசமா இருக்காரு. அது போன தடவை ஒரு மீட்டிங் இப்படி தான் கோத்து விட்டு போய் 1 வாரம் வீட்டில் சண்டை. நல்ல போன பட்டிமன்றத்தில் உங்க வீட்டுக்காரமா இருக்காங்கன்னு சொல்லி வீட்டுக்கு போய் அவரெல்லாம் சொல்ற அளவுக்கு நீ நடந்திருக்கீங்கன்னா நீ என்னமோ இருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனையை பாருங்க. ஆமா ஆமா. மனைவி மனைவி, மனை என்றால் வீடு, வி என்றால் வெற்றி.
வீட்டை வெற்றிகரமாக நடத்தக்கூடிய ஒரு பெண்ணும் மனைவி. சரியா? அடுத்து அந்த மனைவிக்கு இன்னொரு பேர் இருக்கு, தாய்க்கு பின் தாரம்னு இருக்கு. தாரம்னா தா, இன்பத்தை கொடுப்பவள், அன்பை கொடுப்பவள், அரவணைப்பை கொடுப்பவள், அனைத்தையும் தந்துவிட்டு பிளஸ் ஆரம்னா மூலாதாரம், பொருளாதாரத்திற்கு மூலாதாரமாக இருக்கக்கூடியவள். ஆகவே தான் தாரம் என்ற பெயர். இந்த தாய் மனைவி தாரம் இது ஒருத்தனை அமைஞ்சாலே நல்லா இருக்கும். ஆனா இவங்களுக்கு 3 பேரும் அது கணவன்மார்கள் அமைஞ்சிருக்க என்ன தெரியல அவங்க மேடத்துக்கு. இவருக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகல, இவருக்கு கல்யாணம் ஆயும் பிரம்மச்சாரியா இருக்காரான்னு தெரியல. கல்யாணம் ஆயும் பிரம்மச்சாரியா இருக்காரான்னு எனக்கு தெரியல. அது அவர் வீட்டில் தான் தெரியும். என்னன்னு கேட்டா ஒன்னே ஒன்று சொல்றேன் நடுவர் அவர்களே, டைம் ஆகல, 10 நிமிஷம் கூட ஆகல. சரி முதல் தான் இன்னும் 2 இருக்கு. 10 நிமிஷம் கூட ஆகல. சரியா? அதாவது ஒண்ணு கொஞ்சம் ஆஃபருக்கு மெகா ஆஃபர் வித்தியாசம் என்ன நடுவர் அவர்களே? ஆஃபர்னா என்ன, மெகா ஆஃபர்னா என்ன? 1 வந்தா ஆஃபர், 2 வந்தா மெகா ஆஃபர். மெகா ஆஃபர் அதாவது கல்யாணம் பண்ணி வரதட்சணை எல்லாம் கொண்டு வரது ஆஃபர். ஒரு குழந்தையா கூட வந்தா மெகா ஆஃபர். அதத்தான் சொன்னேன். அப்படிதானே? அது எத்தனை பேர் தெரியாது. வீட்டுக்காரம்மா முன்னாடி வச்சுட்டு பேசுற பேச்ச பாருங்க, குழந்தையா வேணுமா? அது டபுள்ல. அதாவது நடுவர் அவர்களே, நீங்க காதலிச்சிருக்கீங்களா? சொல்லி குடும்பம் கல்யாணம் பண்ண பிறகு காதலிச்சிருக்கீங்களா? தெரியலையா? மனைவியை காதலிச்சிருக்கான்னு கேட்டேன். அதுவும் இல்லையா? இல்ல இதெல்லாம் இங்க கல்யாணம் பண்ண கேட்கலாமா? பிறகு மனைவியை இல்ல, காதலிச்சோமா? இது எங்க கேட்கணும்? தனியா எத்தனை தடவை சந்திக்கிறோம், அங்க கேட்கலாம்ல. ஓபன் ஸ்டேஜ் போட்டு அதுவும் தலைவரை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு இதெல்லாம் எப்படி? இது காதலிச்சு பாருங்க தெரியும். காதல் பார்க்கும்போது பர்சு காலியான மன நிம்மதி இருக்கா இல்லையா, மன மகிழ்ச்சி இருக்கா இல்லையாங்க, பர்சு காலியாகும். அழகா ஒருத்தர் பாட்டு எழுதுற மாதிரி காதல் பாட்டு. அதாவது குரோம்பேட்டை தாண்டினா பல்லாவரம், நீதான் எனக்கு வாழ்க்கையில எல்லா வரவுன்றான். அழகான பாட்டு தானே? அடுத்த தலையில போடுறான் பாருங்க. கல்லின் மீது ஒளிபட்டால் சிற்பம், கல்லின் மீது ஒளி விழுந்தால் சிற்பம், நான் உன் மீது விழுந்தால் நீ கற்பம். இது நல்ல பாட்டா பாருங்க. இன்னைக்கு காதலர்களுடைய ஒரு இல்ல எங்க போனாலும் அந்த அக்காவை கூட்டிட்டு தான் வர்றாரு நினைச்சேன். பின்னாடி அந்த மாதிரி எழுதி கொடுத்து இதெல்லாம் பேசுங்க, இதெல்லாம் பேசிட்டு ஆகணும். அதாவது பணம் இருந்தா ஒன்ன உனக்கு தெரியாது, பணம் இல்லைன்னா ஒன்ன உலகத்துக்கே தெரியாது. உண்மைதான் அது. ஆனா ஒன்ன தெரியணும்னா பாசம் இருந்தா உலகத்துக்கு ஒன்ன தெரியும். நிச்சயமா பாசமா இருந்தீங்கன்னா நிச்சயமா அந்த உலகத்துக்கு எல்லாரையும் தெரியும். இந்த கொரோனா காலத்துல ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்றேன். கொரோனா காலத்துல கும்பகோணத்தில் அறிவழக மஞ்சுளான்ற ஒரு அறிவழக அப்படின்ட்டு ஒரு ஆள் இருந்தார். அறிவழக அவர் தன்னுடைய மனைவிக்கு புற்றுநோய் வச்சுக்கிட்டு அவரால் அந்த அந்த துடிக்கிற அந்த மனைவி துடிக்கிற துடிப்பை அவர் பார்க்க முடியல. ஒரு ஏழை விவசாயி, எங்குமே போக முடியாது, ஊரடங்கு சமயத்தில் வெளியே இறங்க முடியாது. எல்லாருக்கும் நம்ம எல்லாம் அனுபவிச்ச காலகட்டங்கள். என்ன பண்றாருன்னா ஒரு சைக்கிள் மிதிவண்டியில அந்த அம்மாவை எடுத்து வைக்கிறாரு, அப்படி ஒரு பெல்ட்டால கெட்டுறாரு. அங்கேருந்து கும்பகோணத்திலிருந்து ஜிப்ன பாண்டிச்சேரிக்கு 132 கிலோமீட்டர். அவருக்கு அப்போ 132 கிலோமீட்டர் கண்ணில் தெரியல. சைக்கிள்ல மிதிக்கிறாரு, மிதிச்சு போறாரு. வழியில காவலர்கள் பார்க்கறாங்க, இவருடைய பாசத்துக்கு அடிபணிறாங்க, வழி விடுறாங்க. நேர இவர் போய் ஜிப்னார் வாசல்ல நிறுத்துறாரு. எவருக்குமே திறக்க அந்த ஜிப்னார் வாசல் கதவு திறக்கிறது. இந்த பாசத்தை பார்த்து அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, அந்த அம்மா பழச்சிக்குது. இதை விட ஒரு உதாரணம் அம்மா பாசத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு அதாவது வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வேணா பணம் இருக்கலாம். வாழ்வதற்கு பொருள் வேண்டும், பணமா இருக்கலாம். வாழ்ந்ததற்கு ஒரு பொருள் வேண்டும், அது பாசமா இருக்கும். பணம் 10 செய்யும்னாங்களே, பணம் 10 செய்யும், நான் மறுக்கவே இல்லை. பணம் 10 செய்யும், ஆனால் பாசம் 16 வகை செல்வங்களையும் பெற்று தரும். பணம் 10 செய்யும், பாசம் 16 வகை செல்வங்களையும். பணம் பாதாளம் வரையும் பாயுவாங்க, பாசம் பரலோகம் வரைக்கும் பாயும். டைரக்டா அதான் சொன்னாங்க. பாதாளம் என்ன? நரகம். இந்த 3 பேருக்கு அதான் கிடைக்க போகுது, நரகம். சாபமா? சாபம் இல்ல, அப்படிதானே? பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். பாதாளம் நரகத்துல இருக்கு, பரலோகம் என்ன? சொர்க்கம். நாங்க சொர்க்கத்துக்கு போவோம். நடுவரே சொர்க்கம் வேணுமா நரகம் வேணுமான்னு பாருங்க. சொர்க்கத்துக்கு போறேன்னு சொல்றோம், அதே நேரா பார்த்துட்டு சொல்றாரு. ஆமா, நீங்க பாத்தீங்க. அதாவது கண்ணதாசனை பத்தி சொன்னா, கண்ணதாசன் சொல்லுவான், மதுவும் மங்கையும் மானிடத்தின் 2 கண்கள் அப்படின்னு சொன்ன கண்ணதாசன், அதாவது பணம் என்றபின் பக்தியானதால் பந்தமாசமே இல்லடா உலகில், எந்த பந்தவாசமே இல்லடா என்று பாடிய கண்ணதாசன், பணத்தின் உச்சத்திலே இருந்த கண்ணதாசன், பணம்தான் எனக்கு எல்லாமே வேறு எதுவும் இல்லை என்று ஒரு கங்கணம் கட்டி கொண்டிருந்த காலகட்டத்திலே பாடிய பாட்டது. ஆனால் அதே கண்ணதாசன்
அனைத்தையும் இழந்து, பணத்தை இழந்து, சுகத்தை இழந்து, எல்லாமே இழந்து அர்த்தமுள்ள இந்து மதத்தை படைத்து அதன் பிறகு பணமெல்லாம் முக்கியம் என்று வாழ்க்கையில் உணர்ந்த பிறகு இந்த பாசத்துக்கு ஒரு அளவு இல்லைங்க. பிடிச்சா புள்ள ஒரு 10 நிமிஷம் கொடுப்பாருன்னு பார்த்தேன், அதை கூட கொடுக்க மாட்டேன்றாரு. எங்க விட்டேன்னு எனக்கே தெரியல. முடிஞ்சிச்சு. நன்றி, வணக்கம். அப்புறம் தான் அவர் பாடுறாரு லாஸ்ட்ல, பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் என்று பாடுறாரு. இரக்க மனதை கெடுக்கு மறக்கன் பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் என்று சொல்கிறாரே. அந்த கண்ணதாசனை விடவே அந்த 3 பேர் அறிவாளிகள். இந்த கண்ணதாசனை விடவே தத்துவங்கள் படிச்சவங்க. பட்டினத்தார் எத்தனை பேரை சொல்லலாம், எவ்வளவு பேரை சொல்லலாம். உலகமே வெறும் பொய்யடா, அது வெறும் காற்றடைத்த பையடா என்று சொன்ன பட்டினத்தார் துறக்காத ஒரு பாசம் தாய் பாசம். எல்லா பாசத்தையும் துறந்தார், தாய் பாசத்தை துறக்கவில்லை. அப்படிப்பட்ட பட்டினத்தாரை விட இவங்க ஞானம் வந்து போச்சு. ஆகவே நடுவர் அவர்களே 10 நிமிஷம் தான் ஆச்சு. அதான் சரியா 10 நிமிஷம் ஆச்சு. முடிச்சிடலாம். நன்றி, வணக்கம். இல்ல நன்றி நான் தான் சொல்றேன். சொல்லலாம் தான் நான் சொன்னேன். இல்ல எவ்வளவு பேசலாம். ஏன்னா நல்ல மகிழ்ச்சியோட இருக்கிற ஒரு கைதட்டு தட்டுங்க. ஏன்னா வந்து அடிக்கடி நீங்க கைதட்டினா தான் நல்லா இருக்கும். அது நான் முதல்ல சொல்லியிருக்கணும். இவர் இங்க கொடுத்த ஒரு ப்ரெஷர்ல சொல்ல முடியல. சரி, அடுத்த நடுவராக சொல்லுவார், அவருக்கு கைதட்டல் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இறுதியாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நடுவர் அவர்களே, நம்ம வந்து ஒரு பாசம் என்று அரவணைப்பில் வளர்ந்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு பிரசன்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸினுடைய பாசத்தலைவனுடைய அரவணைப்பிலே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே பட்டறையில் வாழக்கூடிய நாம். ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு அதை மாற்றி, இல்லை பணம் தான் முக்கியம் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளும் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு எங்கள் தலைவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவியா மாற்று கருத்தா என்பதை நீங்கள் சிந்தித்து நல்ல ஒரு தீர்ப்பை கொடுங்கள் என்று சொல்லி, நீங்கள் பாசத்திற்குத்தான் அடிபணிவீர்கள், உங்கள் வீட்டில் பாசம்தான் கிடைக்கும், இல்லையில் பணமின்றி நீங்கள் சென்று பணத்தை நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு எந்த காலத்திலும் வீட்டிலே 3 நாள் தான் இடம் இருக்கும், 4 நாள் இடம் இருக்காது. பாசமாக இருந்தால் நீங்கள் நிரந்தரமாக நல்ல பொருள் வாழ்வீர்கள் என்று நல்ல வார்த்தையும் வாழ்த்திவிட்டு உங்கள் அனைவருக்கும் விடைபெறுகிறேன். நான் பேச நினைப்பதோ பெருக்கம், இவர்கள் கொடுத்த நேரமோ சுருக்கம், அதை மீறினால் வருவதோ நமக்கு பிணக்கம். ஆகவே என்னுடைய முடிக்கிறேன். அன்பு வணக்கம். அற்புதமான பேச்சு. நிகழ்ச்சியை பற்றி கார்லெஸ் கொடுங்க. இப்பொழுது நம்முடைய இதய வேந்தன் என்னுடைய தீர்ப்புக்கு முன்னால் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம், அண்ணா உட்கார்ந்துருக்காங்கன்னா அதனுடைய இப்போ அற்புதமான கருத்துக்களை அள்ளி வழங்குகின்ற ராஜன் அவர்கள் நாம் பார்க்கணும். பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் சொல்லியிருக்கான். நம்ம அதை ஏற்றுதான் ஆகணும். பணம் இல்லாதவன் வாழ்க்கை எதுவுமே இல்லை அவங்க சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் கடைசியில பாசத்தை நோக்கி தான் நம்ம நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். அதையும் சொல்றோம், அதெல்லாம் பார்க்கணும். காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரியுமப்பா சொல்லியிருக்கான். பணமும் தேவைதான். பணம் என்னும் மந்தையிலே மனிதன் எல்லாம் முட்டாளாகிறான்னு சொல்லியிருக்கான். பணம் மட்டும் இருந்தா மனிதன் அவனுடைய ஆரோக்கியத்தை துளைக்கிறான். பணத்தை தேடி போகின்ற பொழுது அவனோட ஆரோக்கியம் சீர்கெட்டு போகிறது சொல்லியிருக்காங்க. நம்ம அதையும் பார்க்கணும். ஒரு பணம் மட்டும் மனிதனை பக்குவப்படுத்துகிறதா, அதை நம்ம சிந்திக்கணும். எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வசதியானவனாக இருந்தாலும் பாசத்தை தேடி போகின்ற இந்த காலம், பாசம் வந்த பிறகு பணம் தேவைப்படுகிறது. அந்த பாசத்தை ஒன்று சேர்த்துறதுக்கே பணம் வேணும். இப்போ நல்லவர்களை அழைப்பதற்கு 4 பணம் இருந்தா தான் நம்ம வீட்டுக்கே வருவாங்க சொல்லியிருக்காங்க. நல்ல உடைகளும் நல்ல கார்களும் நல்ல மனிதனை மேலும் இங்கி காட்டும். எப்படி பார்த்தீங்கன்னா மேடம் சொன்ன மாதிரி அந்த கார் வரும்போதே அது வரவேற்பு வேற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணும். ஒரே அணியினுடைய அணியா போகக்கூடாது. இன்றைக்கு கார் இல்லாத மனிதன் இல்லை, நம்ம பார்த்துட்டோம். அப்ப கார் வாங்கணும்னா என்ன வேணும்? பணம் வேணும். ஒரு மனிதன் பணத்தை சம்பாதிக்கிற வரை சம்பாதிக்க வேண்டும், அதுதான் உண்மை.
பணம் இல்லாத மனிதன் எதுக்குமே யூஸ் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு காலகட்டங்கள் போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலகட்டத்திலே பணம் ஒரு முக்கியமாக நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது சொல்றாங்க. பணத்தை வைத்து எதை வேணும்னாலும் சாதிக்கலாம் சொல்றாங்க. பணம் ஒரு மனிதனை எந்த வழக்கு வேணும் உயர்த்தும் சொல்றாங்க. எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, பணம் தேவைதான். அண்ணன் உட்கார்ந்தோன்னா தமிழ் பாருங்க எல்லாத்துக்கிட்டையும் விளையாடுது. நான் ராஜேந்திர தமிழ் விளையாடுன்னு பார்த்தேன். யார் ஒருவர் எந்த சீட்டில் அமர்ந்தாங்களோ அவங்க சுற்றி இருக்கிறவங்களோ அதோட ஈர்த்து போயிடுவாங்க. அதான் பாசம். பாசக்கார நண்பன் ஒருவன் கிடைத்தான்னா அவனை சுற்றி பெரிய நட்புகள்லாம் பாசமாகவே வழங்கும். பணக்காரன் கிடைச்சான்னா பணம் மட்டும்தான் பேசுவான், பாசத்தை ஒதுக்கி வைத்து விடுவான். இது நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ பணம் மட்டும் போகுதா, பாசம் மட்டும் நம்ம நகர்ந்து போகுதான்னு பார்க்குறோம். இப்போ தீர்ப்பு சொல்லலாம்னு நினச்ச அண்ணன் நீங்கள் பேசிடுங்க கடைசியாக சொல்லுங்க. அந்த பாசத்தில் வழி விட்டுருக்காங்க. அண்ணன் நான் தீர்ப்பு சொல்லும் போது இருக்க மாட்டாங்களே என்னமோ நினச்சேன். இருந்தாலும் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. எவ்வளோ பெரிய மேடையில் பேசியிருந்தா கூட என்னுடைய தாய் வீடு இது. அதில் எங்கள் அண்ணன் உட்காந்து கேட்கறதுன்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஒரு பணம் எதை சாதிக்கிறது, பாசம் எதை சாதிக்கிறது என்று அலசி இருக்கணும் நம்ம உள்ள. ராஜன் சார் சொன்னது போல தமிழ்நாடு பிரஸ் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு இயக்கத்தை கையில் எடுத்து ஒரு 1500 உறுப்பினர்கள் உள்ளே ஏற்றி சன் டிவி முதல் கொண்டு கலைஞர் டிவி முதல் கொண்டு எல்லாத்தையும் ஒரு உறுப்பினர்களாக்கி ஒரு யூனியனை உருவாக்கி டெல்லியினுடைய பத்திரிகையிலே ஒரு அங்கமாக அமைப்பாளராகி பணத்தை மட்டும் இல்லாமல் பாசத்தை மட்டும் வைத்து நகர்த்துகின்ற தலைவர் பின்னால் நாங்கள் நாம் அனுபவித்து சொல்லுகிறோம். அதான் உண்மை. அதே போல தமிழகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றுகின்ற தலைவனாக தமிழ் தலைவனாக வந்து கொண்டிருக்கிற எங்களை எல்லாம் வழி நடத்துகின்ற தலைவன் பின்னால் நாங்கள் அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறோம். நல்லா படிக்கிற காலத்திலேயே மாணவர் பருவத்திலேயே ஒரு கல்லூரியில் ஒரு படத்தை வரைஞ்சி வாத்தியார்ட்ட அடி வாங்கினேன். எங்கள் அப்பா 3 தரம் அண்ணன் போஸ்ட் தலைவராக இருந்தார் மதுரையில். அந்த பருவத்திலே எங்களை எல்லாம் ஒரு இயக்கத்தில் இழுத்து அண்ணா என்கின்ற ஒரு வார்த்தையின் பின்னால் நாங்கள் அணிவகுத்து சென்ற காலம் பாசம் மட்டும்தான். அப்பையெல்லாம் பணம் கொடுக்கல, பாசம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ கூட இங்கே நடக்குதுன்னா என்ன காரணம்? நிரஞ்சன் சார் சொன்னது போல வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் அண்ணன் என்று சொல்லுகின்ற அந்த பாசம் தலைவரிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டது தான். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இங்கே உட்கார்றாங்கன்னா எந்த பணம் கொடுத்தோம்? நம்ம பாசம் மட்டும்தான் இங்கே. ஆனால் இதை செய்வதற்கு பணம் தருகிறார் சொல்றார். தேவைதான், மனிதனுக்கு பணம் தேவைதான், இல்லைன்னு சொல்ல. வெளிநாட்டிலே சென்று படிக்கின்ற மாணவன் அனுப்புறாங்க. இன்னைக்கு என்ன மாப்பிள்ளை இங்கன்னா வெளிநாட்டு இருக்கிறான் சொல்றாங்க. கண்ணதாசன் பாட்டு எழுதினாருன்னு சொல்றாருல்ல. கண்ணதாசன் முதல்ல போனோன்னே என்ன கேட்பாரு? எவ்வளவு பணம் கொடுக்குறான் தால கூப்பிடும்பாரு. இது அவருடைய சுயசரிதியிலே வந்த வார்த்தைகள். பணம் வச்சிருக்கானா பாரு, எவ்வளவு கொடுக்குறான். முதல்ல அந்த பாட்டை எழுதியா, என்ன பாட்டு ஒரு கூடுவார். அப்போ பணம் அங்கே தேவைப்பட்டது சொல்றாங்க. பணத்திற்கும் பாசத்திற்கும் போட்டி நடக்கின்ற இந்த காலகட்டத்திலே ஒரு அற்புதமான தலைப்பு இது. எல்லாரும் தெரிஞ்ச தலைப்பா இருந்தா கூட நம்ம எதுக்குள்ள போறோம்? பாசம் என்னை நம்ம எங்கே கொண்டு செல்லுகிறது? இன்னைக்கு பில்கேட் சொல்றாரு, அருமையா சொல்லியிருக்காரு. பணத்தை மட்டும் தேடி போகாதீர்கள், பாசத்தையும் தேடி வாங்க. டாட்டா சொன்ன மாதிரி தான். அவர் எங்க போய் சொன்னாரு? உயர்ந்த இடத்துக்கு போன பிறகு, சம்பாதித்த பிறகு அந்த வார்த்தைகள் வந்தது. நம்மளும் சம்பாதிக்கணும், அது குறை சொல்லல. ஆனா மகிழ்ச்சி எதை தருகிறது? பாசம் தருகிறதா, பணம் தருதான்? இதை பத்தி நாம கொண்டு போறோம். பணம் மட்டுமே ஒரு மனிதனை மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்துகிறதா? ஒரு வீட்டுக்கு போறோம், கணவனும் மனைவியும் பேசிக் கொள்ளுகிற பொழுதே பணம் அங்கு விளையாடாது, பாசம் அங்கே விளையாடும். நம்ம எல்லாமே கவனிச்சிருக்கோம். நம்ம எல்லாமே வீட்டில் இருக்கிறவங்க தான், குடும்பத்தோடு இணைஞ்சு போறவங்க தான். அந்த காலத்தினுடைய பக்குவம் என்னன்னா, இலைமறைவாகவும் காய்மறைவாகவும் சில விஷயங்களை பேசுவாங்க. வந்திருக்கிற ஜெயராமையா அவர்களுக்கு போறவங்களுக்குலாம் தெரியும் பணத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும், பாசத்தை எப்படி. நல்ல பாசம் இருக்கும் அப்பா, ஆனா வெளிக்காட்ட மாட்டார். பையன் கெட்டுருவானோ, 100 ரூபா கேட்டால் 25 ரூபா கொடுப்பார், 500 ரூபா கேட்டால் 100 ரூபா கொடுப்பார். கொடுக்க முடியாம இல்லை. அவருடைய தடம் ஏதாவது மாறி போகுமா அப்படின்னு ஒரு சிந்திக்கின்ற அந்த பாசம் அந்த இடத்தை அந்த அப்பா கட்டி போடும். நம்ம பையன் நல்லா வரணும்,
இப்போ வெளிநாட்டு படிக்க வைக்கிறத பற்றி சொன்னாங்க, நம்ம இதெல்லாம் எடுத்து தான் சொல்லணும். வெளிநாட்டு படிக்க வைக்கிறாங்க, உண்மைதான். எதுக்காக? ஒரு காலகட்டத்துக்கு பின்னால் தன்னுடைய தந்தையும் தாயும் மனைவி வச்சு காப்பாற்றுறதுக்கு பணம் தேவைப்படுகிறது. தொடர்ந்து வெளிநாட்டிலே இருந்தானா பாசம் இருக்காது. இப்போ என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பர்லாம் ஜெர்மனில் இருக்காங்க. அவங்க அப்பா இறந்து 3 நாள் ஆச்சு, யாருமே வரல. 4ஆம் நாள் அப்படியே அடக்கம் பண்ணிட்டாங்க. இது பணத்தை நோக்கி போய் கொண்டு இருப்பதனால் நம்மெல்லாம் குடும்பத்தோடு இருக்கோம்னா நம்மெல்லாம் கொடுத்து வச்சவங்க. பாசத்தின் பின்னால் வழி வந்து கொண்டு இருக்கிறதுனால தான் நம்மெல்லாம் ஒரு ஒன்றிணைச்சு இருக்கோம். பாசம் நம்மளை அரவணைத்து செல்லுகிறது, ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. நம்ம எடுத்துக்குவோம். பாசம் மட்டுமே இருந்தால் போதுமா? பணமும் வேண்டும், உழைக்கிற மனம் நம்மிடத்திலே வேண்டும், உழைக்கிற எண்ணங்கள் நம்மளிடத்திலே வேண்டும், நேர்மையான முறையிலே உழைப்பை சம்பாதிக்க வேண்டும். அந்த பணத்தை சேர்த்த பிறகு பாசத்தை உருவாக்குகிற நண்பனாக, தோழனாக, மனைவியாக, கணவனாக எல்லாம் அந்த பாசத்தின் உள்ளதான் வர்றோம். பணம் மட்டும் ஒரு பெரிய தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி தராது. எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு 100 ரூபாய் கட்ட கொண்டு கொடுத்தா பாசத்தை வாங்க முடியாது. பணத்தை பார்ப்பான், எடுத்து அப்படி வச்சிருவான். ஒரு வேலை செய்கிற மனைவி கூட கணவன் ஆபீஸ்ல இருந்து வந்தோன்னா பணத்தை பத்தி பேசினா டென்ஷன் ஆயிடுவார். அட வேற பத்தி பேசுமா சொல்லிடுவார். ஒரு அற்புதமான சின்ன கதை, அதை மட்டும் சொல்லி நிறைய பேர், அண்ணனுக்கு நேரமாயிருச்சு. ஒரு அழகான குடும்பம், 2 மனைவி குழந்தைகளோடு, 2 மனைவிகள், 2 அண்ணன்மார்கள், எல்லாம் ஒரே கூட்டு குடும்பமா இருக்காங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் அப்படியே சேர்ந்து இருக்காங்க. ஒரு இடத்துல அற்புதமான ஒரு குடும்பமாக, பாசமாக அந்த குடும்பம் சென்று கொண்டு இருக்கிறது. அந்த குடும்பத்திலே ஒரே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, பணம் இல்லாம வந்துகிட்டு இருக்கு. ஒரு கற்பனை கதை தான். ஒரு அசரீரியாக ஒரு தெய்வ வாக்கு போல ஒரு உருவம் தோன்றி அந்த இடத்திலே உனக்கு என்ன தேவையோ நான் செய்து தருகிறேன், ஆனால் ஒரு முறைதான் நான் பயன்படுத்த வேண்டும் என்று 3 தேங்காய்களை அவர் இடத்திலே கொடுக்கிறார்கள். இந்த தேங்காயை உடைக்கும் பொழுது நீ என்ன நினைக்கிறாரோ அது பூரா கிடைக்கும் சொல்லிடுறாங்க. இவ்வளவு பெரிய சந்தோஷம். எல்லாருமே அமர்ந்து உட்கார்ந்து எல்லாமே பார்க்கறாங்க. அந்த தேங்காயை உடைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. மறுநாள் காலையில் 6 மணிக்கு உடைக்கணும். உடைக்கும் போது என்ன நினைக்கிறாங்களோ அது கிடைக்கும். 3 பேர் உட்காந்து பேசுறாங்க. அவரு எனக்கு ஒரு 100 ஏக்கர்ல சொத்து வேணும், வீடு வேணும், எல்லாம் நேக்கிறே சொல்றாரு. அந்த அம்மா நகை நட்டுகள் வேணும், பட்டுப்புடவை வேணும், அவங்க கேட்குறாங்க. பையன் எனக்கு விலையுயர்ந்த கார் தேவைப்படுகிறது கேட்குறான். பொண்ணுக்கு எனக்கு என்ன தேவையோ ஒரு வண்டி, அது இது நிறைய கேட்குது. இந்த தலைவன் குழப்பத்திலே இருக்கிறான், எதை கேட்பது என்று தெரியவில்லை. தேங்காய் உடைக்கிற டைம் வந்துருச்சு. தேங்காய் எடுத்து உடைக்கிறான். இவங்க எல்லாம் சண்டை கட்டிட்டு இருக்காங்க, எனக்கு எது வேணும், அது வேணும், இது வேணும்னு. உடைக்கிற பொழுது அவர் ஒரு வார்த்தையை சொல்லி, அந்த சொல்லுகிற வார்த்தை மயிறு அப்படின்னு உடைச்சிட்டார்.